லேட்டஸ்டா நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி சயின்டிபிக்கா வந்து எப்படி வந்து பிரபஞ்சம் இயங்குது, இல்ல வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் இல்லாத ஆன்மீக முறையில ஒரு ரீச் பண்றதோ, கோலை ரீச் பண்றதோ, இல்லைன்னா சயின்டிபிக்கா வந்து ஒரு கோலை ரீச் பண்றதோ, இது எல்லாத்துக்குமே பேஸா வந்து வெபினாசி தான் வந்து இருக்கு. நான் டீட்டெயிலா உள்ள போய் பார்த்தப்ப அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நம்மளோட உடல் இயக்கங்கள், நம்மளோட உடல் உறுப்புகளோட அமைப்புகள், பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களும், அதாவது 84 லட்சம் உயிரணுக்களும் உயிர் 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 இயக்கங்களும் வந்து இந்த வெபினாசி முறையில தான் வந்து இயங்குது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி சார். வேற யாராவது பேசுங்க. நன்றி சார், நன்றி சார். சார் சொல்லுங்க சார். அருணகிரி சார் வணக்கம். வணக்கம் நாராயண சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். கேமரால வர மாட்டேங்கிறீங்க, என்ன விஷயம் சார்? வந்துட்டேன் சார். சார் இந்த இது பொகு எண் பகா எண் சொன்னாரு, அது என்ன சார் சொல்றது, புரிஞ்சுக்கலாம்? என்ன சார் பொகு எண் பகா எண்? பகுக்கக்கூடிய எண்கள், பகுக்காத எண்கள், அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் பகுத்ததுன்னா அது வந்து பகா எண்கள். நீங்களும் நீங்க மட்டும் அப்புறம் உங்களால அப்படி இருக்கிறவங்க பகா என்ன, உங்களால மித்த எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போறது ஸ்டோரியான்னு பாருங்க. ஆனா சூட்டபிள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பொருத்தம் பார்ப்பாங்கல்ல, 10 பொருத்தம் பார்ப்பாங்கல்ல, 2 பொருத்தம் மட்டும் சரி வரல, 8 பொருத்தம் சரியா இருக்கு அப்படின் போது மேரேஜ் ஆரம்பிச்சு நடத்தும் போது மந்திரம் ஓதி கையில வந்து அரிசியை கொடுப்பாரு. அரிசியை வாயில போட்டுப்பான் அங்க போடாம. அதுக்கப்புறம் வந்து தாலி எடுத்து கொடுப்பாரு. தாலியை வந்து நான் கட்டினா சரியா கட்ட மாட்டேன்னு சொல்லுவேன், நீங்களே கட்டுங்கன்னு சொல்லுவான். ஒண்ணு வந்து சொல்ற பேச்சை கேட்க மாட்டான், இன்னொன்னு வந்து சுயமாவும் சிந்திக்க மாட்டான். பாத்துக்கங்க, நீங்களும் உங்களை தவிர வேற யாரும் பேசாம இருந்தா அது ஒண்ணு, நீங்க எல்லாரும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா அவரு அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சூட்டபிளான ஸ்டோரியா இருக்காதுன்ட்டு அது மாதிரி வந்து இந்த 2 விஷயம் தான். இதுதான் சார் பொருத்தமான ஸ்டோரி. அடுத்ததாக இந்த 3, 6, 9 அப்படின்னு சொன்னாங்க. 3 3ஆல வகுப்படும், 6ஆலையும் வகுப்படும், 6 3ஆலையும் வகுப்படும். இந்த 9 9ஆல மட்டும்தான் வகுப்படும். அதனாலதான் அது யூனிக் நம்பர் மாதிரி, அது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லி. சார் அது ஒரு ஏஞ்சல் நம்பர் சார். ஏஞ்சல் நம்பர் பத்தி சொன்னாரு. 111 சொல்றோம் இல்லையா, அதுவும் ஏஞ்சல் நம்பர் தான். 222, 444, 333 எல்லாமே ஏஞ்சல் நம்பர் தான். ஏஞ்சல் நம்பர்னா எல்லாம் ஏஞ்சல் நம்பர்னா அப்புறம் அதுக்கு ஏஞ்சல்னே சொல்லக்கூடாது. ஏஞ்சல் நம்பர் அது ஏஞ்சல் நம்பர் இல்ல, எல்லாம் ஏஞ்சல் நம்பர் இல்ல சார் நாராயணன் சார். பொதுவா உலக தத்துவங்கள் வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இப்ப நம்ம ஊர்ல நோன் இது வந்து தெரிஞ்சுக்கணும்னா சிவ கோட்பாடுகள் வந்து 36 தத்துவங்களா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வைணவ கோட்பாடுகள் வந்து 108. சோ இது இடையில வந்து 56 தத்துவங்கள் 21 முறை வந்து சான் பண்றது, அதே வந்து 51 முறை சான் பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீச் ஆயிட்டு அந்த சக்கரம் வந்து 8 சக்கரம் 7 சக்கரா இருக்கு இல்லையா, 6 தான் ஆக்சுவலா. 7வது சக்கரா வந்து நம்ம தலைக்கு மேல இருக்கிறதா வந்து நம்புறாங்க. சோ அப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட பவர் இன்க்ரீஸ் பண்றது. நம்ம ஒரு வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது கூட முதல்ல வந்து 0ல இருந்து 10, 20 அப்படியே ரைஸ் ஆகி மேக்சிமம் கார்ல போகும்போது ஒரு 140, 150 கூட போகலாம். அந்த மாதிரி கொண்டு போறதுக்காக வேண்டிதான் இந்த நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுல ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி வந்து சார் நேற்று சொன்னாங்க. அப்படிதான் வந்து அறிய முடியுது நம்பர்ஸ். அந்த ஏஞ்சல் நம்பரும் அந்த விதத்துலதான் அது சிறப்பு பெறுது. 3, 6, 9ன்றது வந்து ஏஞ்சல் நம்பரா இது பண்றதும், அதுல உச்சம் வந்து 9 அப்படின்றதும் அந்த அடிப்படையில தான் எடுக்கிறாங்க. சிவத்தத்துவம் வந்து 36, வைணவ தத்துவம் எத்தனை சார்? 108. அப்புறம் புறசக்தினா மனிதர்களாக உருவாக்கப்பட்டது, அகசக்தி கடவுளுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு தகவல். அதாவது 101, 501 இது மனிதர்கள் யூஸ் பண்றது, அது புறசக்தி. 108, 1008, 10,008 அப்படின்னு வந்து இந்த கடவுளுக்காண்டி நம்ம 108 சுத்தணும். எல்லாருமே வந்து மந்திரங்கள் பேசினா அவங்க புரிதல்ல இருந்து மத்தவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சோ எல்லாமே லேர்னிங். சார் இன்னைக்கு டேட் வந்து 22 சார். இதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு சார், என்ன சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அயோத்தியா கோயில கும்பாபிஷேகம் நடக்குது.
இல்ல அது 22. அது இல்ல அது ஓகே சார். 22ங்கிற டேட்டுக்கு ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? 22 கண்டெய்ன்ஸ் 2 2 1 அப்புறம் வந்து இந்த 2னுடைய பவர் சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமாமா. 2னுடைய பவர் என்ன சொன்னாரு? ஞாபகம் இருக்கா? 2, 4, 8, அ இல்ல சார். 16, அவர் 30. சொன்ன சக்தி 2 வந்து வெப்ப சக்தினாரு. ஆமாமா. சோ ஆமா. 2 வெப்ப சக்தியும் கூடுதான். சரி, இன் சரி. அதர் வேர்ட்ஸ் 2 வந்து 22 எப்படி பிரிக்கிறாங்கன்னா 11 பிளஸ் 11. ஓகே. அதாவது 11 வந்து மேல்னு சொல்றான் சார். அதே இன்னொரு 11 வந்து ஃபீமேலுங்கிறான். யாருக்கு சொல்றான்னா ஈப்ரூக்காரன் ரபியானிக்கு. சோ இப்படி ஒரு விளக்கம் இருக்கு. 11 பிளஸ் 11 இது 22 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டேட்டு. இது வந்து மணவாட்டி அதாவது மணமகள் அது மாதிரி சொல்றான். சோ இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் விச் சார் அகைன் வந்து என்ன இன்டர்பிரிட்டேஷன் அதாவது ஆர்குமெண்ட் வருதுன்னா எப்படி வந்து பிரபஞ்சத்தை பொறுத்தளவு நேரம் எல்லாம் ஒண்ணுதான். நாம தான் வந்து அதை வந்து கடந்துகிட்டே இருந்தா காலம்னோ நகர்ந்துகிட்டே இருந்தா நேரம்னோ நேர்ந்துகிட்டே இருந்தா நேரம்னோ அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். அதுல நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே நமக்காக வேண்டிதான் தொகுத்துக்கிறோம். மனித உயிருக்கு மட்டும்தான் அது வந்து தொகுக்கப்படுது. இந்த 84 லட்சம் உயிரினங்கள்ல வேற எந்த உயிரினங்களும் நேரத்தையும் காலத்தையும் பார்த்துலாம் எதுவும் பண்றது இல்லை. ஸோ இந்த டேட்டிங் கூட வந்து நாம தான் எல்லாமே வந்து இந்த டேட்ல இது அப்படின்னு நாம அதுவுமே வந்து ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்களா இந்த இயக்கங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, தொடர்ந்து நடக்குது, விரிவடைக்கவும் செய்யுது, சுருங்கவும் செய்யுது. ஆனா எந்த இடத்துலயும் வந்து இதை வந்து மத்தவங்க பயன்படுத்த தெரியல. மனித உயிரினம் வந்து சுப்ரமசி அப்படின்னு நாமளே நினைச்சுக்கிட்டு நாம அதை வந்து நமக்கு தகுந்த வகுத்துக்கிறோம். அதுல முழு நம்பிக்கையை வச்சு வெற்றி அடைகிறாங்க, வெற்றி அடையாம போறாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த தனிநபரை பொறுத்து இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். வேற இருக்கிறவங்க எந்த தகவல் நேற்று பயிற்சி எல்லாருமே ஒவ்வொரு வார்த்தை பேசினாதான் ஆமா அவங்க கிட்ட இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது. வரிசையா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெயில் சார் வந்துட்டார். சரி, அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம். செல்வ பரவாயில்ல, இன்னைக்கு அருணகிரி சார் என்னுடைய பாதி குறைச்சிட்டாரு. எல்லாருமே டைம் போட்டாச்சா? 1 2 3 4 5 6 7 பேருக்கு தான் இருக்குது டைம். ஓகே, சரி. நான் மொத்தம் 12 பேர் இருக்கிறோம் என்னோட சேர்த்து. திலகா மேடம் போடலன்னு நினைக்கிறேன். சார் டைம் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியலைங்க சார். சாட் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? பார்ட்டிசிபேஷன் ஸ்கிரீன், அதுக்கு அடுத்தாப்புல சாட் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அதுல டைம் அடிச்சு போட்டா முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. சார் லைன்ல இருக்கீங்களா? ஓகே சார், பார்த்துட்டேன் சார். நான் போடவே இல்லை. நான் சொன்னோம், நான் போடவே இல்லை. ஹாப்பி கிரண் சார், டைம் இல்ல. வீடியோல வரலையே சார். போட்டேங்க சார். இல்ல, வீடியோல வரலையே இன்னும். வந்துட்டேங்க சார். ஓகே ஓகே ஓகே. சரி, நேத்து சொன்னதுல இருந்து யாருக்கா கேள்வி கேளுங்கக்கா. கேள்விகள் எதுவும் இல்லையா? சார் 8 என்ற எண்ணுக்குள்ள எல்லாம் அடங்குதுன்னு சொன்னீங்க. அப்புறம் 9 7 அடங்குதுன்னு சொன்னீங்க. 9 நம்பர் வந்து அதான் 9 நம்பரில் 7 அடக்கும் சொன்னீங்க. இல்லைங்கய்யா, 8 என்கிற எண்ணுடைய வடிவத்துக்குள்ளர எல்லா எண்களுடைய வடிவமும் அடங்குதுன்னு சொன்னேன். சரிங்க. கால்குலேட்டர்ல இருக்கு இல்லைங்களா 8ன்னு நம்பர், அதை வச்சு தானே எல்லா எண்ணும் அதுல வருது. ஆமா சார், ஆமா சார். அந்த 8 என்கிற எண்ணு 7 கோட்டு துண்டுகளால் ஆனது. டிஜிட்டல் இண்டிகேஷனே வந்து 8 தான் சார் இருக்கும். அப்படி வர்றது இல்லைங்களா? அதுவே வந்து 8 தான் இருக்கு. இல்ல, அதான் சரி. அந்த 8ன்ற எண்ணும் அதுல இருக்கும். ஆனா அதுல இருக்கிற கோட்டு துண்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 7 இருக்கும். 7 தான் இருக்கும்.
அப்போ 7 கோட்டு துண்டுகளை வைத்து 8 என்கிற எண் அமைது. அந்த 8 என்கிற அமைப்புக்குள்ளார 10 எண்களுமே அடக்கம். இந்த 8 எண்வழி பாதை 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? 3 வந்து சிறப்பா தாரக வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் வந்து சிக்னிஃபிகன்ஸ், அதான் முக்கியத்துவம் ஒவ்வொரு நம்பரை பத்தியும் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. பட் அது வந்து ஒரு இது மட்டும் இருக்கு. இப்போ 1னா கால சக்தி, 2னா வெப்ப சக்தி அப்படி கொடுத்துருக்கீங்க. அப்படி இல்லாம மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் ஏதாவது யாரோட மைக்ல இருந்து நிறைய சவுண்ட் வரும். அதான் ராஜசேகர் ஐயா அது ஆஃப் பண்ணியாச்சு. ஒவ்வொரு நம்பருக்கும் மல்டிபிள் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? முக்கியத்துவம், பலதரப்பட்ட முக்கியத்துவம். இப்ப 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 விரல் இருக்கு, 10 மாதம் வந்து கருவா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 டெக்கேடு வந்து இம்பார்ட்டன்ட் தருது. தச அவதானி சொல்றோம், தச வேறு, தச அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம் இல்லைங்களா? தச அவதாரம். அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் மல்டிபிள் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. என்னோட கொஸ்டின் வந்து இதுதான். சார் வந்து ஏன் என் வழி பாதையை சொன்னாரு, அது அவர் சொன்னாருன்னு சொல்ல வேண்டாம். அதுக்காக வேண்டி கேட்கிறேன். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். அதுதான் சொல்றேன். இங்க வந்து மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா எல்லா இயக்கத்துக்கும் காரணம் இந்த 10 சக்திகள் தான். அந்த 10 சக்திகள் எங்க எப்படி அமைஞ்சு இயங்கணுமோ அது அப்படி இயங்கும். அதுதான் ஒவ்வொரு எண்ணுக்குமே அது சிறப்புது. இப்போ எண்ணிக்கை அப்படிங்கிறத பத்தியான புத்தகம் வந்து நம்ம வேலுமதன் ஐயா பொறுப்பெடுத்திருக்காங்க. அப்படிதானங்க ஐயா? ஆமாங்க ஐயா. அதனால அருணகிரி சார் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம புத்தகத்துல கொண்டு வந்துருவோம். நன்றி சார், நன்றி. ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது இப்ப எடுத்தோம்னா இங்க போயிட்டே இருக்கும் அது. ஆமா ஆமா, ஒவ்வொன்றை பத்தியும் பேசும்போது நிறைய. ஆமா, அதனால நாம வந்து இப்ப வந்து அந்த மெயின் கரு மட்டும் கொடுக்குறோம், அதை நீங்க பிடிச்சிக்கிறீங்க அவ்வளவுதான். ஏன்னா எண்ணிக்கை பத்தி பேசுறது வந்து வருஷம் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அது கிளை கிளையா அது வளர்ந்துகிட்டே போகுது. அது அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் அது. ஆனா நமக்கு இருந்ததுன்னா அந்த கோர் வேணும் நமக்கு. ஒட்டுமொத்தமான அந்த கோர் தான் இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்போ 10 மகாசக்திகள், அந்த 10 மகாசக்திகளும் நம்மிடம் எண்களாக இருக்கின்றது. அப்போ அந்த சக்திக்கு உண்டான எண்களை நம்ம பொருத்தி உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம 9 90 900 இதெல்லாம் என்னன்னு முழு நம்பருக்கு பக்கத்துல உள்ள சார். அப்போ நியரஸ்ட் வந்திருக்கிறதுனால அதுவும் முழு எண்களாக கருதப்படுகிறது, முழுமையாக கருதப்படுகிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி முழுமைய உள்ளடக்கின ஒரு எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 10ங்கிறது முழுமை. இந்த 10ங்கிற முழுமையை உள்ளடக்கின எண் எது என்றால் 12. ஐயா இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. 10ஐயும் உள்ளடக்கிய முழுமை எதுவென்றால் 12. எப்படி இந்த 90 வந்துட்டா அது முழுமையை குறிக்கின்றதோ அதே போல 10 என்பது முழுமைதான். ஆனா 10 எது பேக் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12. 12 11 சார்? 12 அப்போ 11 இல்ல 12. சார் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் எப்படின்னு. இல்ல உங்களுக்கு எதெல்லாம் 12ல இருக்குன்னு எடுத்து முதல்ல பாருங்க. நமக்கு வந்து முழுமைன்றது 10 தான். ஓகேங்களா? முழுமைங்கிறது 10 தான். ஆனா அந்த 10 நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா அதை எதுக்குள்ள வச்சு பேக் பண்ண முடியும்னா 12க்குள்ள தான் வச்சு பேக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்க 1 லிட்டர் கொள்ளளவுல ஒரு பிளாஸ்டிக் டப்பு ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதனுடைய மொத்த கொள்ளளவே சரியா 1 லிட்டர் தான் இருந்ததுன்னா நீங்க அதை எப்படி பயன்படுத்த முடியும்? ஏன்னா நீங்க 1 லிட்டர் ஊத்துனீங்கன்னா
கரெக்டா ததும்ப 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 வழி வழி நிற்கும். சரிங்களா ஐயா? நீங்க 1 லிட்டர் ஊத்துனீங்க, 1 லிட்டர் கொள்ளல உள்ள ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் ஊத்துனீங்கன்னா, அந்த 1 லிட்டர்ன்றது ஃபுல்லா நிக்கும். இப்ப நான் இங்க சிந்தாம அத யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப சிந்தும். அப்போ 1 லிட்டர நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் இடம் வேணும். இப்போ 1 லிட்டர் 200 எம்.எல். இருக்கக்கூடிய ஒரு இதுல பாக்ஸ்ன்னு வச்சுக்குமே. அதுல வந்து இப்போ அதுல கோடு போட்டிருப்பாங்க. 1 லிட்டர் அளவு எது வரைக்கும்னு. அப்ப என்ன ஆகும்னா, இப்ப நீங்க அந்த 1 லிட்டர சரியா யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுதான் சார் 1 லிட்டர் 100 மில்லி அது கெப்பாசிட்டி கரெக்டா இருக்குமா? எதுக்கு 200ன்னு செலக்ட் பண்றீங்கன்னு கேட்கிறேன். அது சொல்ல வரேன் நான் இப்போ. சரிங்களா? அதாவது என்னன்னா 10ங்கிறது மையம். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 இன்ச்சுல ஒரு பொருள ஒரு பாக்ஸ்குள்ள நீங்க வைக்கணும். எவ்வளோ 10 இன்ச் இருக்குது அந்த பொருளு. ஒரு பாக்ஸ்குள்ள வைக்கணும்னா, பாக்ஸும் 10 இன்ச் இருந்ததுன்னா வைக்க முடியுமா? முடியாது முடியாது. முடியாது. அப்ப அத நீங்க உள்ள வைக்கணும். வச்சுட்டு நீங்க பேக் பண்ணும்பொழுது 2 சைடு கொஞ்சம் கேப் வேணும் இல்லையா? இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1. ஒரு தெர்மாக்கோல் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப 10 உள்ள அடங்குமா? புரிஞ்சுதுங்களா ஐயா? மையத்துல நீங்க 10 வச்சீங்கன்னா, இந்த பக்கம் 1 இன்ச்சுக்கு வந்து நின்னா ஒரு தெர்மாக்கோலு, இந்த பக்கம் 1 இன்ச்சுக்கு ஒரு தெர்மாக்கோல் வச்சுட்டீங்கன்னா, இப்ப அது பேக் ஆயிடும். புரியுதுங்களா நாராயணன் சார்? அப்ப 10 இன்ச் உள்ள வச்சு பேக் இப்ப புரியுது. பண்ணணும்னா, 10 இன்ச் உள்ள வச்சு பேக் பண்ணணும்னா 12 இன்ச் வேணும் நமக்கு. ஏன்னா 2 சைடு ஒரு 1 இன்ச் வேணும். அப்ப இது எதை குறிக்கிறது என்றால், 10ஐ நீங்கள் முழுமையாக பயன்படுத்துவதற்கு 12 தேவைப்படுகிறது. இப்ப நாம என்ன பண்ணணும்னா, நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது 1 வருஷம். ஆனா அந்த 1 வருஷத்துல எஜுகேஷன் எத்தன நாள் பார்த்தீங்கன்னா, 10 மாசம் தான் எஜுகேஷன். மீதி 2 மாசம் விடுமுறையில போயிடுது. சார் அதிகமா வரும் இதே சார். போல தான் 52 சாட்டர்டே, சண்டே, அப்புறம் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவலி. இல்ல சார். நான் சொல்றது தொடர்ந்து விடுற லீவ் மட்டும் சொல்றேன் நானு. சரிங்க. ம். நீங்க அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, அது மொத்தமா 200 நாளுக்கு கீழ குறைஞ்சிரும். ஆமா சார். 104 நாள் 52 சாட்டர்டே, ஆ. சண்டே அது 104 நாள் போயிடும். அப்படி போயிடும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதாவது எப்படின்னா, அவங்க தொடர்ந்து லீவ் விடுறாங்க இல்லையா? ஆமா. அந்த லீவ் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொத்தமா வந்தன்னா 10 மாசம் எஜுகேஷன். அப்போ 10 என்பது முழுமை. 10 என்பது முழுமை. சரிங்களா? அந்த முழுமைய முழுதாக நீங்கள் பயன்படுத்துவதற்காக வரக்கூடிய எண் தான் 12. நீங்க 12ல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. 12 மாசம். நம்முடைய கால நேரம் இருக்கு பாருங்க. பகல் பொழுது 12 மணி நேரம். சரிங்களா? அதாவது முற்பகல் 12 மணி நேரம், பிற்பகல் 12 மணி நேரம். 2 12ஆ பிரியுது பாருங்க. ஓகேங்களா? வேற என்னெல்லாம் 12 இருக்குது? நிறங்கள் 12ங்க சார். நிறங்கள் 12. ஓகே. இப்போ நம்மளுடைய டைம் இருக்கு இல்லைங்களா? அந்த டைம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொத்தம் 60 நிமிஷம்னு சொல்றோம். இந்த 60 நிமிஷம்ன்றது 5/12. Significance of 12. சரிங்களா? அப்ப அந்த 12உடைய அளவுல தான் இருக்கு அது. அதே போல பார்த்தீங்கன்னா, முதல்ல பேப்பர் கப் இருக்கு இல்லையா? பேப்பர் கப் தயார் பண்ணும்போது 100 எம்.எல் கப்புனா 100 எம்.எல் தான் பிடிக்கும். 200 எம்.எல் கப்புனா 200 எம்.எல் தான் பிடிக்கும். 300 எம்.எல் கப்புனா 300 எம்.எல் தான் பிடிக்கும். இப்போ கரெக்ட்டா அந்தந்த அளவுக்கு பேப்பர் கப் தயாரிப்பட்ட பிறகு, சரியா அந்தந்த அளவு வந்து ஊத்த முடியல அதுல. ஏன்னா கொஞ்சம் கம்மியா ஊத்துனா தான் நம்ம எடுத்து குடிக்க முடியும். அதனால இப்போ வர பேப்பர் கப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 100 எம்.எல் கப்பு 110 எம்.எல் இருக்கும். 200 எம்.எல் கப்பு 210 எம்.எல் இருக்கும்.
300 ml கப்பு 310 ml இருக்கும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, 10ஐ முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அது 12 ஆக்கப்பட வேண்டும். அப்ப 12ல தான் அந்த முழுமை அடங்கி இருக்கின்றது. அதனால நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் 12ல வரும். ஒரு டசன் அப்படின்றது 12. அப்போ எப்படி வந்து 90 வந்த உடனே அது முழுமைக்கு நேர்ல இருக்கிறதுனால அதுவும் முழுமையாக கருதப்படுகிறதோ, அதே போல முழுமையை உள்ளடக்கிய ஒரு எண் 12. 12ம் முழுமையை குறிப்பது. அப்ப இல்ல அது 10 சக்தி. அப்ப அந்த 10 சக்தி தான் இருந்துகிட்டு இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஆளுமை செய்கிறது. அந்த வகையில மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் அந்த 10 எண்களை பயன்படுத்தாம அவன் வாழவே முடியாது. ஏனென்றால் அவன் கூடவே இருக்கின்ற அந்த 10 எண்கள் எதுவென்றால் உங்கள் கை விரல்கள். புரியுதுங்களா? அப்ப 10 எண்கள் உங்க கூடவே இருக்குது. எப்படி இருக்குன்னா கை விரலா இருக்குது. அருணகிரி சார் உங்களுக்கு தெரிஞ்சு சரிங்களா, வேற எந்தெந்த விலங்குகளுக்கு 10 விரல் இருக்குது? மேக்சிமம் எல்லா விலங்குகளுக்குமே விரல் 10 தானே இருக்கு. குரங்கு இருக்காது. இல்ல 10 இருக்காது. 10 இருக்காது. மனிதனுக்கு மட்டும் தான் 10 இருக்கு. மனிதனுக்கு குரங்குக்கு 10. குரங்குக்கு 10 வராதா சார்? சார் குரங்கு மனுஷன் தானே சார்? அதனாலயா? சரி சரி சரி. வால் வச்ச மனுஷன். வேற விலங்குகளுக்கு விரல் இருக்கிற விலங்குகள் எது சார்? அதை சொல்லுங்க. அப்பதான் நாய்க்கு இருக்குங்க ஐயா. 10 இருக்குமா? நாய்க்கு தான் 4 கால் வந்துருது. அப்ப 20 ஆச்சே சார். 20 இல்ல, இப்ப 19 இருக்கு, 22 இருக்கு. அந்த நாய்களோட அந்த அந்த பிரீட பொறுத்து. இல்ல எக்ஸாக்டா 10 மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியுது. எக்ஸாக்டா தெரியல இப்போதைக்கு வேற யாருக்கெல்லாம் இருக்கு. சரி, இன்னைக்கு சொல்லிட்டோம் இல்லையா? அருணகிரி ஐயா நாளைக்கு டேட்டா எடுத்துருவாரு. சரி, ஓகே, வரட்டும். மீடியால போடுங்க, ஜி சார்ட்ல போடுங்க, தேடும். இப்போ விஷயம் என்னன்னா, சில விலங்குகளுக்கு இருக்கு, ஆனா அது பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கான்னா இல்ல. என்ன காரணம்னா, நாம சரிங்களா, மற்ற எல்லா விலங்குகளுக்கும் அதுக்கு பேர் நம்ம கால்னு தான் வச்சிருக்கிறோம். கை கிடையாது. புரியுதுங்களா? இப்போ அவர் குரங்குக்குன்னு கேட்டாரு. குரங்குக்கு 2 கை இருக்கு, 2 கால் இருக்குது. யானைக்குன்னு கேட்டா 4 கால் தான் இருக்குது. சிங்கத்துக்குன்னு கேட்டா 4 கால் தான் இருக்குது. நாய்க்குன்னு கேட்டீங்கன்னா 4 கால் தான் இருக்குதே தவிர 2 கை 2 கால் இல்லை. அப்போ எந்த வகையில உலகத்தில் இருக்கிற பிறப்பிலேயே மனிதன் சுப்பீரியர் என்றால் அதிகமாக விரல்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு எதுன்னா மனுஷன். வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா மற்ற விலங்குகள்லாம் நடக்கிறதுக்கு இல்ல ஒரு பிடிமானத்துக்கு மட்டும்தான் அதுக்கு அந்த விரல்கள் பயன்படும். மனிதன் மட்டும்தான் விரல்களை கொண்டு பல விதமான வேலைகளை செய்யறான். ஏன்னா மனிதனுடைய கைகள் இருக்கு பாருங்க, நரம்புகளுடைய எண்டு பகுதி அது. கைகள் கால்கள் ரெண்டுமே. சைனாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாதம்ன்ற அடி பாதம் இருக்கு பாருங்க, அடி கால் அடி பகுதி, அதை அவங்க என்ன சொல்றேன்னா செகண்ட் ஹார்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க சைனாவில். செகண்ட் ஹார்ட் காரணம் என்ன, எல்லா நெர்வ்ஸும் வந்து அங்கதான் முடியுது அப்படின்னு. ஆனால் அங்க ஸ்டிமுலேட் பண்ணி விட்டா போதும், உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சரியாக இயங்கும்ன்றாங்க அவங்க. கிட்டத்தட்ட 70,000 நரம்புகள் சங்கமிக்கிற இடம் சார். அதுதான். அப்போ நாம வாழ்க்கை முழுதும் எண்களை விட்டுட்டு வாழவே முடியாதுன்றதுக்கு, எண்கள் நம்ம கூடவே இருக்குன்றதுக்கு பெரிய விஷயம் வந்து இந்த விரல்கள் தான். அதுதான் ஒரு கவிஞன் பாடினான், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்.
அது உண்மையாலே அவன் என்ன நினைச்சு எழுதுனான்னு தெரியல. ஆனா உங்களுக்கு நான் இப்ப சொல்ல வர்றது 10 எண்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான மூலதனமே. அது உங்ககிட்ட கைகளாக இருக்கின்றது, கால்களாக இருக்கின்றது. நீங்க கையும் காலும் விட்டுட்டு ஏதாவது செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மள படைக்கும் பொழுது சரிங்களா? இப்ப கால் கூட நம்ம நடக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறோம். எதுக்காக விரல்கள் தேவைப்படுது? யோசிச்சு பாருங்க. கையில கூட விரல்கள் வேலை செய்யறதுக்கு தேவைப்படுது. அதுக்கு மட்டும் தானே பயன்படுது. அது அப்படியே ஒரே ஷேப்பா இருந்திருந்தா நம்ம நடந்துக்கலாம் இல்லையா? ஆனா இங்க அதான் நம்ம பார்க்க வேண்டும். எண்கள் தான் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஆளுகின்றது. அப்படி அந்த எண்கள் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா 10 எண்கள் கையில இருக்கு. பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலில் இருக்கிற 10 விரல்களை நெகட்டிவ் நம்பரா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அப்போ இந்த உலகத்துல வந்துன்னா நல்லது கெட்டதுன்னு இருக்கான்னா பிரபஞ்சத்துல நல்லது கெட்டது இல்லை. ஆனால் ஒரு சக்தி மறுசக்தின்னு ஒண்ணா இருக்கு. இது ஒரு சக்தி, அது ஒரு சக்தி. அப்ப நம்மளை பொறுத்தவரைக்கு இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஆனா அதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சக்தி, அது ஒரு சக்தி. அதே போலதான் இந்த பத்தும் வந்துன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்லயே இயங்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன்லயே இயங்கும். எப்படி நம்ம நல்ல நேரம் அப்படின்னு ஒரு நேரத்தை சொல்லும் பொழுது அதே போல இன்னொரு நேரத்தை யமகண்டம்னு சொல்றோம். அப்போ ஒரு நேரம் வந்து எப்படி நல்லதா கெட்டதா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, எல்லாவற்றிற்குள்ளுமே அந்த இருத்தன்மை அடங்கி இருக்கின்றது. என்னன்னா நமக்கு எது நம்ம பாசிட்டிவ்னு பார்க்குறோமோ அதே விஷயம் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயமும் அதுக்குள்ளேயே அடங்கும். ஐயா நீங்க சமைக்கிற உணவு இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு உயிரை தரணும், உங்களுக்கு ஆற்றலை தரணும், சரிங்களா? அப்ப இவ்வளவு விஷயம் வந்துன்னா ஒரு உணவு பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு உடம்புக்குள்ளார ஒரு உணவு உள்ள போனா அது மிக முக்கியமான 3 வேலையை செய்யணும். ஒரு வேலை உயிரை கொடுக்கிறது, ரெண்டாவது வேலை வந்து என்னன்னா பராமரிப்பு இயக்கம், மூன்றாவது வேலை என்னன்னா வளர்ச்சி. மேஜர் நாராயணன் சார் அவர்களுக்கு விட்டு விட்டு வருகிறது. நாம என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா முடிஞ்ச அளவு வாங்க, சரிங்களா? அப்போ எந்த உணவுக்கு நமக்கு சார் உயிர் உணவு வந்து உயிர், அதாவது உணவுனுடைய முக்கியமான வேலை என்னன்னா 3 விஷயம். ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டீங்கன்னா 2 கூறு பாட்டத்துல இருக்குமா, ஆமா ஒரு கூறு மேல இருக்கும் இல்லையா? ஆமா அப்படி நீங்க என்ன பண்ணணும்னா அதுல பாட்டத்துல இருக்கிற ஒரு கூறுல உயிர் அப்படின்னு எழுதிக்கணும். ம் ரெண்டாவது பாட்டத்துல இயக்கம் மற்றும் பராமரிப்பு. அப்போ உயிர் கொடுத்து இயக்கம் மற்றும் பராமரிப்பு சீராக இருந்தா மேல இருக்கிற கூறுல நீங்க என்ன பண்ணணும்னா வளர்ச்சின்னு போட்டுக்கணும். அப்போ ஒரு உணவினுடைய முக்கியமான வேலை தான். ஒரு உடம்புக்குள்ள போனா அது உயிரை தர வேண்டும், இயக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், வளர்ச்சி அடை செய்ய வேண்டும். இந்த 3ம் இருக்கிற உணவு இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப சிறப்பான உணவு. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற பல உணவுகள் வந்து என்னன்னா வெறும் உயிரை மட்டும் தான் கொடுக்கும். சார் தாய்ப்பால் வந்து உணவு, தாய்ப்பால் தான் மருந்து. பட் தாய்ப்பால்னால வளருதா? அப்ப தாய்ப்பால் இல்லாத குழந்தைகள் வந்து வளரலையா? தாய்ப்பால் இல்லாத குழந்தை கண்டிப்பா வளரும் இல்லைங்க, சார். ஆனா அந்த இல்ல அளவுக்கு இல்ல ஆரோக்கியமா சார். அப்ப இல்லைங்க. அப்ப இப்ப வளர்ச்சி வந்து உணவுனால வளரல. இயக்கத்தோட இயற்கையோட இயல்பே வளர்ச்சி இருக்கு இல்ல. உணவு இல்லைங்கய்யா, இல்லைனாலும் வளருமே. இல்லைங்க. இப்ப அந்த குழந்தை தாய்ப்பால் சாப்பிடலனாலும் வேற ஏதோ ஒண்ணு சாப்பிடும்ல. தாய்ப்பால் சாப்பிடணும்னா வேற ஏதோ ஒண்ணு சாப்பிடும். இல்ல உணவு உணவு இல்லாம வளராதான்னு கேக்குறேன். உணவு இல்லாம வளராதுங்கய்யா. சரிங்க சார். ஓ நம்ம வந்து 2 குழந்தை எடுத்துக்கிறோம். ஒரு குழந்தை அப்படியே நோஞ்சானா இருக்குன்னு வச்சுக்குவோம், ம், எலும்பு தோலுமா இருக்குது. ஒரு ம், குழந்தை நல்லா புஷ்டியா இருக்குன்னு வச்சுக்கங்க. ம், ம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த குழந்தை நல்லா வளர்ந்துருக்குன்னு. அப்ப அதுக்கு எது காரணம்னா அந்த ஊட்டமான உணவு தான் காரணம்.
நீங்க சொல்ற மாதிரி நோஞ்சானா இருக்கிற குழந்தை கூட உயிரோடு இருக்கும். ம். ஆனா அது வளர்ந்துதான் நம்ம கருதல் கொண்டுமா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதான் வளர்ச்சியா? முழு வளர்ச்சி இல்ல அடைஞ்சிருக்கு. அது ஆளும் வளரணும், அறிவு வளர்ச்சிக்கு வளரணும். ஓகே. அந்த ஆள் அப்படிங்கிறது என்னன்னா உடல் வளர்ச்சி. உடல் வளர்ச்சி. அப்ப உடல் வளர்ச்சிக்கு உணவு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிற ஒரு விஷயம். இல்ல உணவு உட்கொண்டுறவங்களும் லட்சத்துல ஒருத்தர், கோடியில ஒருத்தர் வளராம 5 அடி 6 அடி இல்ல அதான் மீன்ஸ் உயரத்துல சொல்ல அப்படியே குழந்தை அளவுலயே இருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்காங்கல்ல. பிசிக்கலா வளர்ச்சி இல்லாம அப்படியும் அதாங்க இருக்கு. ஐயா. இங்கதான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மொத்தம் 3 சிஸ்டம் இருக்குது. ஒன்று விதி, இன்னொன்று விதிமீறல், இன்னொன்று விதிவிலக்கு. இது விதியுள்ள ஓகே. சரிங்களா? நாம என்ன பண்ணணும்னா விதியை தான் பார்க்கணும். விதி தான் பாக்குறோம். ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க பாரு, கோடியில ஒண்ணுன்னு சொல்லும் போது அது விலக்காயிடுது. ம், ம், ஓகேங்களா? 2வது வந்து என்னன்னா நீங்க வளர்ச்சிங்கிறது அதான் சொல்லுனேன், நாம நினைக்கிற மாதிரி இல்ல. ம். ஏன்னா இந்த உணவு உள்ள போக நம்முடைய செல்லுடைய ஆயுட்காலமே 90ல இருந்து 120 நாள் தான். ம். புரியுதுல்ல? அப்போ இருக்கிற செல் அழிந்து வேற ஒரு புதிய செல் உருவாகிறது வளர்ச்சி. ம். அந்த வளர்ச்சி கூட உணவு தேவை. ஓகே. அவர் ஆள் வளராம வேணா இருக்கலாம். ஆனா அவருக்குள்ள இருக்கிற செல் இருக்கு பாருங்க, அது அதே செல் இல்ல. ம். சரிங்களா? அதே செல் அழிஞ்சு புதிய செல் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் அங்க. ம், ம், ம். நம்ம பார்க்கறதுக்கு கண் பார்வையில பார்க்கறதுக்கு அவர் வளராத மாதிரி தெரியும். அப்படியே இருக்காரு. ம், ஆனா அந்த செல்லு அழியாம புது செல் உற்பத்தி ஆகாம எப்படி அவர் இருக்க முடியும்? ம். செல் வந்து வேற வேற புதுசு புதுசா மாறிக்கிட்டே ஆ. இருக்கு. அப்ப செல்லு தோன்றுவதே வளர்ச்சி தானே. வளர்ச்சி தான். ஓகே சார். கிளியர். தேங்க்யூ. கிளியருங்களா? ஆ. அதுதான். அப்போ ஒரு உணவனுடைய மிக முக்கியமான ஒர்க் என்னன்னா, 1 உயிரை தர்றது, 2வது இயங்குவது, பராமரிப்பது, 3வது அது வளர்ச்சி அடை செய்வது. ம். இந்த 3 வேலை வந்துன்னா ஒரு உணவுல முக்கியமான ஒரு விஷயம். உயிர் அப்படின்னா இது 3ம் வந்து ஒரு உணவு வழியா நடைபெறுகிறது. அப்போ எந்த உணவு உள்ள போனா இது 3மே செய்யுமோ, அதே உணவு இன்னைக்கு செஞ்ச ஒரு உணவு ஒரு 4 நாள் கழிச்சோ, இல்ல ஒரு 10 நாள் கழிச்சோ, ஒரு 15 நாள் கழிச்சோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அப்படியே இந்த 3 சிஸ்டத்துக்கும் எதிரா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம எதை வந்து நம்ம உடம்புல இருந்து மலம் என்ற பெயர்ல வெளியே தள்ளுறோம்னா, உணவுங்கிற பேர்ல நீங்க உள்ள எதை தள்ளுனீங்களோ, அதுதான் மலம்ன்ற பேர்ல வெளிய வருது. அப்போ உங்களுக்கு எது சக்தியை கொடுத்ததோ, அதுதான் இப்போ உங்களுக்கு எதிரான ஒண்ணா மாறி இருக்குது. இதுதான் வந்து இயற்கையில இருக்கக்கூடிய இரு தன்மைகள் அவ்வளவுதான். சோ அப்ப நாம தான் நன்மை தீமையும் இப்படிதான் உருவாகுது. எதை நம்புறோமோ அதுதான் ஆமா. நம்பிக்கை இல்லாம போகுது. எது அப்போ நாம ம், வந்து எல்லாத்தையும் வந்து தன்னை மையப்படுத்தி பார்க்கிற காரணத்தினால, நமக்கு எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்குதோ, அதையெல்லாம் நம்ம நேர்மறை ஆற்றல்னு சொல்றோம். நமக்கு எதெல்லாம் எதிரா இருக்குதோ, அதெல்லாம் எதிர்மறை ஆற்றல்னு சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். ஆனா பிரபஞ்சத்துல அப்படி ஒண்ணு இருக்கதானா? இல்ல. பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாமே வந்து இது ஒரு சக்தின்னா, அது ஒரு சக்தி. கடவுள்னு ஒரு சக்தி இருக்கிறத நீங்க நம்புறீங்கன்னா, பேய் பிசாசுன்றத இன்னொரு சக்தியா நம்ப வேண்டியது அவ்வளவுதான். சரிங்களா? 2 தன்மையில இருக்குது. காத்து மெதுவா வீசுனா தென்றல். அது சுத்திக்கிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, புயல் ஆயிடுது. அது நமக்கு ஆப்போசிட் ஆயிடுது, மாறிடுது. இல்ல தென்றலும் அதே காத்துல இருந்து தான் உருவாகுது. புயலும் அதே காத்துல இருந்து தான் உருவாகுது. அப்ப இரு தன்மை அடையுது அவ்வளவுதான். அதே மாதிரிதான் உலகத்துல இருக்கிற எல்லாமே. இல்ல பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தன்மைகள் தான் முக்கியம். இது ஒரு தன்மை, அது ஒரு தன்மை, அவ்வளவுதான். ஆனா எப்பெல்லாம் இரு தன்மை வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு தான் தெரியணும். மையம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மையம் இருக்கிறனால தான் இந்த இரு தன்மைகளை நம்ம பிரிச்சு பார்க்க முடியுதுன்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அப்ப அந்த வகையில சில பேருடைய கைகள்ல மட்டும் விரல்கள் 12 இருக்கும். இதுல பக்கம் ஒரு 6வது விரல் இருக்கும். இதுல ஒரு 6வது விரல் இருக்கும். அப்போ நீங்கள் சார் ஒரு டவுட். நீங்க இப்போ நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல்னு சொல்றீங்கல்ல. இப்ப நேர்மறை ஆற்றலை வளர்த்துக்காங்க, அப்பதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்றாங்களே. எதிர்மறை ஆற்றல் இருந்தா வேலை செய்யாதுன்னு சொல்றாங்களே. அது எப்படி சார்? எண்ணங்கள் ஃபுல்லா நேர்மறையா இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்லைங்கய்யா. இப்போ இந்த கழிவு நீர் தொட்டி கிளீன் பண்றதுக்காக ஒருத்தர் உள்ள இறங்குவார்ல,
ஆமா அவரு இறந்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர்ல விஷவாயு தாக்கி ம். ஒரு மனிதன் இறப்புன்னு போடுவாங்க. ஆமா அவருக்கு தான் அது விஷவாயு. ம். கழிவுநீர் தொட்டிக்குள்ள இறங்குனா அந்த கழிவுநீர் தொட்டிக்குள்ள இருக்கிற வாயு அவருக்கு விஷவாயு. ஓகே கரப்பாம்பூச்சிங்க, தேளு, சரிங்களா? இதுக்கு இன்னும் வந்துன்னா அதுல இருக்கிற சில பூச்சிலாம் இருக்குல்ல, ஜீவராசிகள் நிறைய இருக்கு அதுல. இருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் அதான் உயிர் மூச்சு. நமக்கு எது எதிரா அமையுதோ அது வேற ஒண்ணுத்துக்கு உயிரா இருக்கும் அது. புரியுதா? நாம விஷம்னு சொல்லிட்டோம். என்ன பாம்பு கூட என்ன சொல்றோம் நம்ம? பாம்பு கடித்து பாம்பினுடைய விஷம் தாக்கப்பட்டு மனிதன் இறந்துட்டான்னு சொல்றோம். ஆனா அதுக்கு விஷம் இல்லையே அது. பாம்புக்கு உயிர், இல்லைங்க. பாம்புக்கு அதுக்கு அது வந்து நம்ம எச்சி மாரி சாப்பாடு. அது. சலைவா சாப்பாடு கூட இல்ல. எச்சி. சலைவா. நம்ம வாயில எப்படி எச்சில் இருக்குதோ, அந்த மாரி அதனோட எச்சில் அது. ஆனா நாம தானே அத பாம்போட விஷம்னு சொல்றோம். பாம்போட உணவு செரிமானம் ஆகறதுக்கு அதோட விஷம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரீடியன்ட் சார். அதுதாங்கய்யா. அத விஷமே நம்ம சலைவா சொல்லக்கூடாதுன்றேன். சலைவா. சலைவா. எஸ் சார். ம். எஸ் சார். சார். நீங்க ஒரு ஆளுடைய வாயில கொஞ்சோண்டு அரிசி வச்சு தூங்க சொல்லிட்டீங்கன்னா, வச்சுக்கிட்டே தூங்குறான்னு வச்சுக்கங்க. காலைல எந்திரிச்சோனே அந்த அரிசிய அப்படி கொண்டு போய் துப்புனாருன்னா போதும். ஏதாவது கோழி கோழி சாப்பிட்டா இறந்துரும். சாப்பிட்டுச்சுன்னா செத்து போயிரும். கோழி சாப்பிட்டா இறந்துரும். அந்த அளவுக்கு விஷம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு விஷம் நம்மகிட்ட இருக்குது. இருக்கிற விஷயத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷம் மனித விஷம் தான். மோசமான ஆயுதமும் நாக்கு தான். ஓகேங்களா? அப்போ அருணகிரி இதெல்லாம் சார் இன்னைக்கு தலைமையில புத்தரோட வந்துட்டாரு சார் இன்னைக்கு. இல்ல ஊர்ல இருக்கேன் சார். கிராமத்துல சொந்த ஊர்ல இருக்கேன். ஆல இதுல இன்னொரு கேள்வி. இப்ப பாம்புன்னு சொன்ன உடனே பாம்புக்கு பல்லுல தான் விஷம்னு சொல்றாங்க. அது தவறா சார் அது? பல்லு தான் விஷம். இப்ப எச்சில விஷமா இருக்குங்கிறது சொல்றீங்க அந்த இல்லைங்கய்யா. அந்த பல்லு வழியா தான் அத இறக்க முடியும் அதனால. பல்லு வழியா இறக்க முடியும். அதுக்கு மேல உள்ள ஒரு பையில வந்து அப்போ அந்த saliva. மனுஷனுக்கு பல்லுல தானே விஷம் இருக்கு, வாயில கொப்பளிச்சா பல்லுல தானே விஷம் இருக்கா? நீங்க அரிசியை போட்டு வாயில கொப்பளிச்சா பல்லுல தானே இருக்கும் விஷம். பல்லுல விஷம் கிடையாது சார். மனுஷனோட சலவாயில தான் விஷம் இருக்கு. பல்லுல விஷம் கிடையாது. பல்லு வந்து கால்சியத்தை அதனால ஆனது. பல்லு வந்து ஒரு உறுப்பு தான். பட் அது இப்போ வந்து அதுல பாம்புக்கு எந்த நாக்கு இருக்கு சுரப்பிகள் இல்லைங்கய்யா? கிடையாது. பாம்புனுடைய நாக்கு வழியா பாம்பு விஷத்த நம்ம மேல கக்குறது இல்ல. பல்லு வழியா. சுவாசிக்குது, நாக்கு புரியுதா? வழியா அதுக்கு சுவாசிக்குது. அதுக்கு 2 சைடு இப்படி வந்துன்னா கொடுக்கு மாரி உள்ள பல்லு இருக்குது 2 சைடு. அது வச்சு நம்ம மேல வந்துன்னா அப்படி ஒரு கடி கடிச்சதுன்னா, அந்த 2 பல்ல அப்படி இறக்கிச்சுன்னா உள்ள உள்ள இந்த இறக்கிடும், விஷமும் இறக்கிரும். ஊசி மாதிரி ஒரு குத்து, ஆமா. அவ்வளவுதான். அவ்வளவுதான். செல்லுன்னு உள்ள அப்ப இறங்கிரும். பாம்புக்கு பல்லுல விஷம்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அதுதான் சொல்றேனே, நம்ம உதாரணங்கள குடுக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம அப்புறம் என்ன பண்ணணும்னா, உதாரணத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ள போயிடுறோம். அப்போ நான் என்னங்க, எதிர்மறை இயக்கங்களையும் நம்ம வந்து நேர்மறையா நம்ம நினைக்கணும்னு சொன்னா ரெண்டுமே சேம் ஆயிரும்ல. இல்லைங்க. நான் அப்படிலாம் சொல்லவே வரல நானு. நான் ம், சொல்ல வர்றது, ம். நாம தான் அப்படி பிரிச்சு வச்சிருக்கோமே தவிர, அது நம்ம இயற்கைய பிரிச்சு பொறுத்தவரைக்கும் வச்சிருக்க இல்ல, கரெக்ட். இயற்கைய பொறுத்தவரைக்கும் 2 தன்மை தாங்கிறேன். அதுதான் கேட்கிறேன். அந்த தன்மைன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து நேர்மறை தன்மை இருந்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? எதிர்மறை தன்மை இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஆமா, அது நம்ம போ முடியாது. உண்மைதானே? நம்ம போ முடியாது. அதான் சொல்றேன். அப்போ உண்மதான். அப்போ அந்த தன்மையில டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் நான் கேட்க வந்தது. இல்ல அதுதாங்கய்யா சொல்ல. அந்த தன்மையில எந்த வகையில டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் 2 தன்மை தான். அதனால வந்துன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு சுப்பீரியரு அப்படின்னு எதுவும் இல்ல அத பொறுத்தவரைக்கும். இப்ப 2 தன்மை இருக்குதே தவிர 2மே சமம் இயற்கைய பொறுத்தவரைக்கும். ஆனா நமக்கு வந்துன்னா, நேர்மறை ஆற்றல்னா ரொம்ப சுப்பீரியர் அது. இது நமக்கு மட்டும்தானே இயற்கையில எல்லாருக்குமே நேர்மறை ஆற்றல் பெருசா? இல்லைங்க. அது மனிதருக்கு அது மட்டும்தான். ஒவ்வொரு விலங்குகள பொறுத்தது. புரியுதுங்களா? இப்போ சில சாக்கடையில வாழக்கூடிய புழுக்கள் இருக்குல்ல, அத எடுத்து நீங்க நல்ல தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா செத்து போயிடும். அதனால சாக்கடையில தான் வாழ முடியும். அப்ப சாக்கடையில இருக்கிற சில பூச்சிகள எடுத்து நீங்க நல்ல தண்ணீல போட்டீங்கன்னா செத்து போயிடும் அது. நம்ம அப்போ உடல்லயே புழுக்கள் இருக்குல்ல சார்? இருக்குங்கய்யா. நான் சொல்றது ம். நல்ல தண்ணீன்ற பேரே எதுக்குன்னா, நமக்கு நல்லது பண்றதுனால தான். மனிதருக்கு நல்லது பண்ணா நல்லது, ஆமா. மனிதருக்கு கெடுதலா இருந்தா விஷம். அப்படி கான்செப்ட்ல. ஆமாங்கய்யா. இல்ல அதாவது கம்யூனிகேஷனை பொறுத்த அளவுக்கு நாய்ஸ் இல்லாம கம்யூனிகேட் பண்ண முடியாது. நாய்ஸ் வந்து சம் எக்ஸ்டெண்ட் இருக்கணும். திரும்பவும் பௌத்தத்தை கோட் பண்றதுக்காக மன்னிக்கணும். பௌத்தத்துல வந்து கடவுளும் இல்லை, அதுக்கு எதிர்மறையான பேய் பிசாசும் இல்லை, பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை.
காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் இருக்கு. காஸ் காரண காரியம் இது 2 தான் இருக்கு. அது மாதிரி வந்து நாம உணவு எது உணவோ அதுவே வந்து நமக்கு விஷமாவும் மாறுது அப்படின்றது தான் அடிப்படையான விதி. அதை நாம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறத பொறுத்து நம்மளோட விளைவுகள் இருக்கும். நன்றி சார். ஓகே, ஓகே. இல்ல இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுங்களா இங்க? இங்க விஷயம் என்னன்னா, நல்லது, கெட்டதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுல நல்லது எப்பொழுதுமே நல்லதா இருக்கிறதில்ல. கெட்டது எப்பொழுதுமே கெட்டதா இருக்கிறதில்ல. அது ஒரு சுழற்சி அது. அது சுழற்சியில என்ன ஆகுன்னா, நல்லது கெட்டதா மாறும், கெட்டது நல்லதா மாறும். இல்ல. இன்னைக்கு தான் வந்து பூமியில விளையக்கூடிய கிழங்குகளுக்கெல்லாம் மனிதனுடைய மலத்த உரமா போடுறது இல்ல. ஒரு காலத்துல அதெல்லாம் உரமா போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ மனிதனுக்குள்ள உணவா எது போச்சு? அதுதான் வெளிய மலமா வருகிறது. வெளிய வந்த மலம் தான் திரும்ப உணவுக்கு உரமா மாறுகிறது. புரியுதுங்களா? நல்லது கெட்டதாகி, கெட்டது மீண்டும் நல்லதாகி, நல்லது மீண்டும் கெட்டதாகி, இது ஒரு சுழற்சி இது. இது நடைபெற்றுக் கொண்டே தான் இருக்கும். அதே மாரி தான் எல்லாமும். இப்ப நான் குடுக்குற இந்த இன்புட் இருக்கு இல்லையா? புத்தகங்கள் படிக்கிறது நல்லது தான். நல்லது தான். ஆனா எது வரைக்கும் தெரியுங்களா நல்லது? உங்ககிட்ட அவுட்புட் இருந்தா புத்தகம் படிக்கிறது நல்லது. அவுட்புட்டே இல்லாம புத்தகத்த படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நல்ல கருத்துங்க ஐயா, நல்ல கருத்து, நல்ல கருத்து. உள்ள போச்சு. இப்ப எனக்குள்ள போன இந்த 3000 புத்தகமும் சரிங்களா? நான் அவுட்புட் பண்ணல அப்படின்னா, நான் பைத்தியக்காரனா திரிஞ்சுட்டு இருப்பேன். நிலையாமை தான் நிலையானது இல்ல சார். இப்ப நீங்க சொல்றதுல இருந்து எடுத்துக்க வேண்டியது நிலையானது தான். நிலையாமை தான் நிலையானது. ஆமா. அப்போ அந்த நிலையாமை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரே வடிவில, ஒரே தன்மையில இல்லாத காரணத்தினால தான். அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அதனால தான் இந்த உலகத்தினுடைய மாறாதது எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வகுப்புல இருக்கிற நீங்க சொல்ல வேண்டியது 3 விஷயம் இந்த உலகத்துல எப்பயுமே மாறாது. 3 விஷயங்கள். 1 மாற்றம், 2 தோற்றம், 3 காலம். இது 3ம் எப்பயுமே மாறாது. 1 மாற்றம், 2 தோற்றம், 3 காலம். இதுக்கு எப்பயுமே மாற்றம் கிடையாது. ஐயா தோற்றத்து கூட முதுமை வருகிறதே. தோற்றம் என்றால் புதிதாக உருவாகுதல் என்று பொருள். தோற்றம்னா உடம்புக்கு இருக்கிற அந்த நீங்க பார்க்கிற அப்பியரன்ஸ் இல்ல. தோன்றுவதெல்லாம் அழியக்கூடியது, அழிவதெல்லாம் திரும்ப தோன்றக்கூடியது. இல்ல அப்படிங்கலையா? அதாவது ஆ. இதுக்கு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாற்றம்னு சொல்றதே வேற ஒரு தோற்றம் வந்தா தான் மாற முடியும். ஆ. மாற்றம்ன்றது எங்க இருந்து உருவாகுதுன்னா, ஒரு தோற்றத்திலிருந்து தான் மாற்றமே உருவாகிறது. ஓகே. புரியுதுல்ல? அப்ப நீங்க மாறுது மாறுதுன்னா, அது என்னவா மாறிடுச்சு அப்போ? அப்ப வேற ஏதோ ஒண்ணு புதுசா மாறிடுச்சு அதுன்னு. அந்த புதிதா மாறுது பாருங்க. அதுதான் தோற்றம். தோற்றம் இல்லாமல் இந்த உலகத்தில் மாற்றமே இல்லை. மாறிக்கிட்டே இருக்கிறது தான் மாறாதுன்னு நம்ம சொல்றோம் இல்ல. அப்படி மாறிக்கிட்டே இருக்கணும்னா, அது எப்படி மாறும்? மாற்றம் இல்லாமல் ஏற்றமும் இல்லை. இவருடைய அது வாழ்க்கை. ஓகே. ஆமா. அது கண்டிப்பா உண்மைதான் அது. ஆனா இந்த இடத்துல அந்த மாற்றம்ன்றது எங்க வருதுன்னா, புதிதாக ஒன்று தோன்றினால் தான் மாற முடியும். அப்ப புதிதா ஒண்ணு தோன்றாம, அத எப்படி நீங்க மாற்றம்னு சொல்ல முடியும்னா, முடியாது. இப்போ யாரோ ஒருத்தரு சேலத்துக்கு வராரு, பார்க்குறாரு. "என்னப்பா 20 வருஷத்துல சேலம் இப்படி மாறிடுச்சே" அப்படின்றாரு. அப்ப மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு தோன்றிடுச்சுன்னு அர்த்தம். அது பாலங்களாக இருக்கலாம், சாலைகளாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணு தோன்றிவிட்டது. அப்ப புதிதாக ஒன்று தோன்றாமல், மாற்றம் என்பது நிதர்சனம் இல்லை. அப்ப அதனால தான் நம்ம இங்க என்ன சொல்றோம்னா, 1 மாற்றம், 2 தோற்றம், 3 காலம். நான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அருணகிரி சார் சொல்லிட்டு இருந்தாரு. நமக்கு தான் வந்து என்ன உண்டு? நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம் நமக்கு தான் உண்டு. ஆனா பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் அது ஒரே லைன். இல்ல. அந்த ஒரு லைன்ல நாம எங்க இருக்கிறோமோ, அத வச்சு நம்ம பிரிச்சுக்கிறோம் 3ஆ அவ்வளோதான். அன்னைக்கு நான் அவர்ட்ட சொன்ன அந்த பஸ்ஸினுடைய டயருக்கும், ரோட்டுக்கும் உள்ள அதே தொடர்பு தான். ரோடு பொறுத்தவரைக்கும் ஒரே ரோடு தான். ஆனா, இந்த பஸ் டயர் இருக்கு பாருங்க.
ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த முதல் ரவுண்ட்ல இருந்த புள்ளி ரோட எங்க தொட்டுட்டு இருந்ததோ, அந்த புள்ளி மீண்டும் ரோட தொடுறதுக்கான வாய்ப்புக்கு வந்துரும். இப்ப ரோட தொட்டுட்டு இருக்கும். ஆனா அது முதல்ல இருந்த புள்ளியிலேயே இப்ப இருக்குதா ரோட்ல அப்படின்னா இல்ல. ஆனா டயர்ல முதல் புள்ளி மீண்டும் அங்க வந்தாச்சு. ரோட்ல முதல் புள்ளி பின்னாடி போயாச்சு. திரும்ப அந்த இடத்துக்கு இந்த டயரால போக முடியாது. அவ்வளவுதான். ஆனா டயர்ல மீண்டும் அதே புள்ளி வந்தாச்சு. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ரவுண்டுலயுமே டயர் மீண்டும் மீண்டும் அதே புள்ளியில ரோட்ட சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ரோடு அதே ரோடானா இல்ல. இது யாருக்கு? டயருக்கு தான் வேற ரோடு அது. ஆனா ரோட்டுக்கு ஒரே ரோடு தான். புரிஞ்சுச்சுங்களா? அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துல இருக்கிற நமக்கு தான் டிராவல் இது. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம், நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கதா சொல்றோம். பிரபஞ்சத்துக்கு இது டிராவல் ஆனா தெரியல இது. ஏன்னா அது ஒரே லைன்ல தான் இருக்குது. அவ்வளவுதான். இப்போ கூட வந்துன்னா பிக் பேங்க்ல இருந்து இது வந்துச்சு, இது இப்படிதான் நிகழ்ந்திருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய அறிவியல் ஆராய்ச்சியில இருந்து நாம புரிஞ்சுக்கிட்டது. அவ்வளவுதான். அது அப்படிதான் வந்துச்சா, அது அதுல இருந்து தான் வெடிச்சு வந்துச்சான்னு கூட அதை யாருமே இன்னும் உறுதியா இல்ல. அந்த கருத்துல கூட வந்து என்னன்னா இன்னும் பல சயின்டிஸ்டுக்கு இல்ல இல்ல இது வேற மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த பிக் பேங் தியரி அப்படின்றத ஏன் நம்ம சொல்லணும்னா 100 சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னா அதுல 80 பேர் ஏத்துக்கிட்ட விஷயம் அது. மெஜாரிட்டி இப்படிதான் அக்செப்ட் வந்திருக்கலாம். பண்ணதுனால அதை ஏத்துக்கிறோம். அவ்வளவுதான். மெஜாரிட்டி அக்செப்ட் பண்ணதுனால நம்ம அதை ஏத்துக்கிறோம். பெரும்பான்மைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இதே பெரும்பான்மை தான் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்கன்னா 9 கோள் இருந்துச்சுன்னாங்க. அதனால புத்தகத்துல 9 கோள் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களே இப்ப என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல 7 ஆயிடுச்சுன்னாங்க. அப்ப 7 சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 8 ஆயிடுச்சுன்றாங்க. இப்போ 8 சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல அதே பெரும்பான்மை வந்து பூமி தான் மையம், சூரியன் வந்து சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ம். அதுக்கப்புறம் இப்போ மாத்திக்கிட்டோம். அதுதான். மாசங்கள் சார் ஆடியோ சரியா வரல சார். சார் ஆடியோ ஆடியோ வரல சார். ஆடியோ பிரேக் ஆகுது. ஆடியோ பிரேக் ஆகுது சார். ஓகே சார். ஏதோ நெட் ப்ராப்ளம் ஆகுது. இப்போ கேக்குதா? இப்ப கேக்குது சார். ஓகே. ஓகே சார். அப்போ 12 அப்படிங்கிறதுன்னா ஒரு எல்லா சக்திகளும் பேக் பண்ணப்பட்ட ஒரு முழுமை பேக்கேஜ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால 10க்கு என்ன சக்தி உண்டோ எண் 10 இல்ல கிட்டத்தட்ட அதற்கு நிகரான சக்தி 12க்கும் உண்டு. அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அப்ப நீங்க 12ன்னு யூஸ் பண்ணாலே என்ன ஆயிடுது? அதுல 10 சக்தியும் அடக்கம். இல்ல அதனால நம்ம முருகன் என்ன பண்றோம்னா 6 முகத்தோனே 12 கைகள் உடையவனே. அப்ப ஏன் அவரை 12 கை உடையவனா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 அப்படி என்பது ஒரு முழுமை. அதனால நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த 12 என்ற எண் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் காலம். நமக்கு தேவை எஃபெக்டிவான 10 ஹவர்ஸ் தான் தேவை. ஏன்னா 10 மணி நேரம் அப்படின்றது 10 சக்திகளை உள்ளடக்கியது. ஆனா அதை நீங்க முழுமையா பயன்படுத்தணுன்றதுனால என்ன ஆகுதுன்னா அது 12 மணி நேரமா மாறுகிறது. அப்போ முற்பகல் 12 மணி நேரம், பிற்பகல் 12 மணி நேரமா மாறுது நமக்கு.
அதனால உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல முக்கியமா ஏதாவது செய்றீங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு 12ஆ மாத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல முக்கியமான செயல்பாடுகள 12ஆ மாத்தி யூஸ் பண்ணி பாருங்க. மோர் எஃபெக்ட்டா இருக்கும். சார் அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார் ப்ளீஸ். என்னங்கய்யா? அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுங்க சார். எப்படி அது 12 மணி நேரமா அதை நம்ம ரீகன்சிடர் பண்ணிக்கிறதுன்னா எப்படி சார்? இல்லைங்க. 10 இட்லி சாப்பிட்டா உங்களுக்கு போதுமானதா இருக்குன்னா 12 இட்லியே சாப்பிடுங்க இனிமேலு. ரொம்ப சில்லியா இருக்குல்ல பதிலு. இல்ல சார், இதுல ஏதோ அர்த்தம் இருக்கு. இல்ல அதுதாங்க ஐயா சொல்ல வரேன். நாம என்ன பண்ணணும்னா, இப்ப 10 முழுமைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால பல இடங்கள்ல நம்ம 10 பயன்படுத்துவோம். அந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது 10 கிடைக்கல அப்படின்னா 12 எடுத்துங்கன்றேன் நானு. இல்லாட்டி 12 இல்லாட்டி அதுல பாதி 6 எடுத்துக்கலாம். அப்படி ஓகேவா சார்? ஆ அதுவும் ஓகே தான். ஆனா நான் சொல்றது என்னன்னா 10 எதிர் போறீங்க 10 கிடைக்கலன்னா 12 எடுத்துங்க. இல்ல 9ம் பவர்ஃபுல்லான நம்பர் தான். 10ம் பவர்ஃபுல்லான நம்பர் தான். அதே மாதிரி 12ம் பவர்ஃபுல்லான நம்பர் தான். ஏன்னா அந்த 12ல முழுமை அடங்கி இருக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் சொல்ல வரேன். 10ங்கிறது தான் முழுமை. சரிங்களா? அதுக்கு என்ன சக்தி உண்டோ 10ங்கிற முழுமைக்கு என்ன சக்தி உண்டோ, என்ன ஆற்றல் உண்டோ, அதே ஆற்றலும் சக்தியும் நிறைந்தது தான் 12. ஏன்னா அதுக்குள்ள 10 அடக்கம். எப்படின்னா, நீங்க ஒரு 500 ரூபா நோட்டு குடுக்குறீங்க சார். சரிங்களா? அதுக்கு என்ன சக்தி இருக்குதோ, அதே சக்தி 2000 நோட்டுக்கு இருக்குதா இல்லையா? அதை விட சக்தி அதிகமா இருக்கு சார். அதிகமா இருக்கு. அப்ப பவர் அந்த அதிகம். 500ன்றது அந்த 2000த்துக்குள்ள அடக்கம். எஸ். ஓகேங்களா? அப்போ நீங்க 500 கொடுக்க வேண்டிய இடத்துல 500 கொடுக்கலாம். இல்ல அதுக்கு மேம்பட்ட 2000 நோட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ள 500 அடங்கி இருக்கிற காரணத்தினால. அதே மாதிரி தான் எங்கெல்லாம் நீங்கள் 10 பயன்படுத்துகிறீர்களோ, அங்கெல்லாம் 10க்கு வாய்ப்பு இல்லைன்னா 12ஐ பயன்படுத்துங்கள். எங்கெல்லாம் 5 பயன்படுத்துறீங்களோ, அங்க 5 பயன்படுத்த முடியலன்னா 6ஐ பயன்படுத்துங்கள். சரிங்களா? அதான் சொன்னேன். 3, 6, 9 இந்த 3 எண்களுமே ஆளும் எண்கள். அந்த 3 தவிர மீதி இருக்கக்கூடிய 6 எண்களும் ஆளுகைக்கு உட்பட்ட எண்கள். சரிங்களா? இப்போ முதலாளி நீங்க ஒரு தொழிலாளி சார் எக்ஸாம்பிள். என்னங்கய்யா? ஆ எக்ஸாம்பிள் முதலாளி தொழிலாளி நேத்து. ஆமாங்க ஐயா. இப்போ நீங்க ஒரு கடிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அதுல 1ஆம் நம்பர் இருக்குதா? இருக்கு. 2ஆம் நம்பர் இருக்குதா? இருக்கு. 3ஆம் நம்பர் இருக்கா? இருக்கு. அசல் சார் உங்க 4ஆம் வாய்ஸ் நம்பர் இருக்கா? கேட்கலைங்க சார். எல்லாருக்குமே அதான் வருதா? கொஞ்சம் கம்மியா வருது. கண்டினியூ பண்ணுங்க சார். என்னாச்சு? நெட் எல்லாம் கிளியரா தான் இருக்குது. சரி ஓகே. அப்போ எந்தெந்த எண்களுக்கு ஆளுகைக்கு உட்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படியே கடிகாரத்தை எடுத்துங்க. கடிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த அந்த செட்டப்ல எடுத்துக்கங்க. இப்போ 3ஆம் நம்பரை வட்டம் போட்டுங்க. 6ஆம் நம்பரை வட்டம் போட்டுங்க. 9ஆம் நம்பர் போட்டுங்க. போட்டாச்சா? போட்ட பிறகு இப்போ 1 இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3க்கு பக்கத்துல இருக்கிற 2 நம்பர் என்ன? 2ம் 2, 4ம். 4. அப்போ அது ரெண்டுமே 3உடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அடுத்து 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6க்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற நம்பர் என்ன? 5, 7. 5, 7. 5, 7ம் 6னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. அடுத்து 9 எடுத்துக்கிட்டீங்கன்னா 8, 10. சரிங்களா? அதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. எடுத்தாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது என்ன? 12. 1ஆம் நம்பர் சார். இல்ல 12 வந்து 1க்கும் 11. மிச்சம் இருப்பது 1ங்க சார். வேற எதுவும் இல்லையா? 1க்கு முன்னாடி இருக்கிற 0. 0 விட்டுருங்க.
ஜீரோ ஜீரோ இல்லையா, கடிகாரத்துல ஜீரோ வச்சுக்கல. 0 விட்டுருங்க. நான் சொல்றது ஒன்று என்னன்னா, மட்டும் தான் சார். இதுல இந்த 11, 12ன்றதுன்னா முழுமையை நோக்கி போறதுனால இருக்கிற நம்பர். அதனால அதை ரெண்டுத்தையும் விட்டுருங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது மொத்தம் 10 எண்கள் தானே. நான் வரேன். அந்த அந்த 10 எண்களை 0 விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிற 9 எண்கள். அப்போ 9 எண்களும் ஒவ்வொரு எண்ணுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற எண்கள் வந்துன்னா அதனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. 3 அப்படின்னா 2 4 அதனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. 6ன்னா அதுக்கு வந்துன்னா என்னென்ன ஆட்சிக்கு உட்பட்டது? 5ம் 7ம் ஆட்சிக்கு உட்பட்டது. 9 அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 8, பின்னாடி இருக்கிற நம்பர் 10, 2 ஆட்சிக்கு உட்பட்டது. சரிங்களா? இங்க 0 இல்லாத காரணத்தினால அது என்ன ஆயிடுதுன்னா 1ஓடு சேர்ந்து 10ஆ மாறிடுது. ஓகேங்களா? அப்ப அந்த 10 என்கிற எண்ணும் எதோட ஆளுகைக்கு உட்பட்டது? 9ஓட ஆளுகைக்கு உட்பட்டது. மிச்சம் இருக்கிறது 1 தான். சரிங்களா? மிச்சம் இருக்கிறது என்ன? 1ஆம் எண். அந்த 1ஆம் எண்ணுக்கு நியரஸ்ட் எண் எதுன்னா 3. அதனால 1 வந்து 3உடைய ஆட்சிக்கு உட்பட்டது. ஐயா புரிஞ்சுதுங்களா? அதனால நம்ம வாழ்க்கையிலும் சரி, வரலாறுலையும் இந்த 3, 6, 9க்கான அந்த எண்ணுக்கான அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா மோர் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆக கூட்டுத்தொகை 3, 6, 9 என்று வரக்கூடியவர்கள், பிறந்த தேதி கூட்டுத்தொகை 3, 6, 9 என்று வரக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாம சொன்னது மாதிரி 3க்கு நியரஸ்ட் என்ன 2ம் 4ம். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை துணை 2ஆம் தேதியிலேயோ அல்லது 4ஆம் தேதியிலேயோ பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அமைப்பு சரியா இருக்கும். இது ஒரு சிம்பிள் மெத்தட், அவ்வளவுதான். ரெண்டுமே ஆளக்கூடிய நம்பர்னு வச்சுங்க. கணவனும் மனைவியும் 3ஆம் தேதியில பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா டிஷ்யூம் டிஷ்யூம் தான். ஒரே உரையில 2 கத்தி வைக்க முடியாது இல்லையா? அப்படிதான் இருக்கும் 2 ஆளுமையும். அதனால இங்க எப்படி பொருத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி இப்ப கேட்போம் பாருங்க. நாராயணன் சார், உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க சார். என்னோட தேதி 19. 19. அப்போ 1. 1. ம். உங்க வீட்டம்மாவது? வீட்டம்மாக்கு 9. 9. அதுதான். அதனால தான் வந்து அவங்களுடைய ஆட்சியில் இருக்குது வீடு. ஓப்பனா சொல்லிட்டீங்க வீட்டுல உள்ள நிலவரத்தை. நான் சொல்லலைங்க ஐயா, உங்க நம்பர் சொல்லுது. நம்பர் சொல்லுது சார், சொல்லல சார். என்னோட இது வந்து 25/12/1972 சார். இல்லைங்க, மத்ததெல்லாம் விட்டுருங்க, டேட் மட்டும் சொல்லுங்க. தேதி மட்டும் டேட் 25 சார். டேட் 7. 25. அவங்களோட நம்பர் வந்து 10 சார். 10. 1. ஆட்சி 1ஆம் நம்பர் ஆட்சி இல்ல 1ஆம் நம்பர் ஆட்சி இல்ல அதுல. அதுதான் சார். இது 7, அது 1. இதுல ரெண்டுமே வந்துன்னா ஆட்சிக்கு உட்பட்ட எண்கள். ஓகே. அதனால 2 பேருமே இதுல யாருமே பெரிய ஆட்சி இருக்காது. சார் நம்மளுக்கு வந்து 9ங்க சார். வீட்டம்மாது? நீங்க தான் அதிகாரம் சார். சார் வீட்டம்மாது? 2ங்க சார். 2. சரிங்க, அதான் உங்களுக்கு தான் பவர். அப்படி ஒன்றும் தெரியலீங்களே. இல்ல அது அப்படி தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 9னுடைய ரீஜன் இருக்கு பாருங்க, அதுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட எண் எதுன்னு பாத்தீங்கன்னா 8ம் 10ம் தான். சரிங்களா? அப்ப 2னுடைய ஆளுகை எதுன்னு பாத்தீங்கன்னா 3. ஓகேங்களா? உங்க வீட்டம்மா 2ன்னா நீங்க 3ஆ இருந்தா நீங்க ஆட்சி பண்ணிருப்பீங்க. புரியுதுல்ல? அப்ப இங்க இருந்து 9 நேரடியா 2 கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியாது. சரிங்க சார்.
அதனால அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க மாதிரி தெரியும். நான் சொல்றது அதுதான் சொல்ல வரேன். நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னன்னா நம்மளது வந்து ஆளும் நம்பரா இல்லை ஆட்சிக்கு உட்பட்ட நம்பரான்னு பார்க்கணும். சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கு நியரஸ்ட் ஆளக்கூடிய நம்பர் எதுவோ அந்த இடத்துல நம்ம சரண்டர் ஆயிடணும். ஒன்று நாம ஆட்சி செய்கிற எண்ணம் இருந்தா 3, 6, 9ல் நாம இருந்தோம்னா நாம் என்ன பண்ணணும்? 3ன்னா 2யும் 4யும் எடுத்துக்கணும். 6ன்னா 5யும் 7யும் எடுத்துக்கணும். 9ன்னா 8யும் 10யும் எடுத்துக்கணும். அந்த நியரஸ்ட் இருந்தோம்னா உங்களுக்கு சிறப்பாக அமையும். சார் லக்ஷ்மி பேசுறேன் சார். அதான் பேசாதவங்க எல்லாம் பேச வைக்கக்கூடிய வகுப்பு இன்னைக்கு. என்னோட டேட் ஆஃப் பர்த் 11, அவங்களோடது 20. ரெண்டுமே 2. அப்புறம் ஒரே வரைக்குள்ள எப்படி 2 வைக்கிறது? அதுதான் நான் சொல்லலைங்க மேடம், எல்லாம் நம்பர் சொல்லுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்ல அப்படிதானே இருக்குது. ஆமா ஆமா ஆமா. அவ்வளவுதான், நான் வேற ஒன்றும் சொல்லலைங்க. அதனால இதனால வீட்டுக்குள் குழப்பமோ கூச்சலோ சண்டையோ அடிதடி வந்தோ இல்ல ஆஸ்பத்திரிக்கு போகும் நிலைமை ஏற்பட்டால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல என்பதை நாங்கள் நிர்வாகம் பொறுப்பல்ல. ஆமா ஐயா எனக்கு ஒரு டவுட். கௌதம் சார் இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் கேட்க போறாரு, நீ எப்ப பிறந்த அப்படின்னு. கேட்ட உடனே 2 பல்லு எகிரலாம். ஐயா கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, நான் எப்ப பிறந்தேன்னு கூட இன்னும் ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லைங்க. ஐயா புரியல நினைக்கிறேன். மில்டன் ராஜசேகர் சார் சொல்லுங்க சார். எஸ் சார். சார் அடியன் வந்து 5, அவங்க வந்து 4 சார். பாத்தீங்களா, 5, 4. அப்ப 3 யார் யாரு? உங்க பசங்க யாராவது இருக்காங்களா? 3 இல்ல சார், அவங்களும் 4 தான் சார். ஒரே ஒரு பொண்ணு தான் 4 தான். ஒரே பொண்ணு 4 தான். ஓகே. அப்ப ரெண்டுமே ஆளுகைக்கு உட்பட்ட என்னதான் இருக்கிறீங்க. அதனால 2 பேர்ட்டுமே ஒரு மோஸ்ட் பவர் இருக்காது. அதாவது டாமினேஷன் யாருக்கிட்ட இருந்தும் இருக்காதுன்ற. டாமினேஷன் அவங்க தான் சார், வீட்டுக்காரமா தான். இல்ல அது நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க. 4 தான் டாமினேட் பண்ணுது. இல்லதான் அது நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? ஆனா என்னன்னா இங்க நம்பர் அப்படிதான் வேலை செய்யுது. நன்றி நன்றி நன்றிங்க. வேலுமதன் சார் சொல்லுங்க. ஐயா இப்ப எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லைங்களா, 17ன்னு கொடுத்துட்டாங்க சர்டிபிகேட்ல. 1 இயர் ஹேடா கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா 22. அப்ப எனக்கு எப்படிங்க ஐயா? எது ஆக்சுவலா அதான் வேலை செய்யும். அதான் வேலை செய்யுங்களா? இப்ப எங்க வீட்டுல 2 பேருமே 4 4ங்க ஐயா. அவ்வளவுதான். ஒய்ஃப் 4, எனக்கு 4. சரிங்க. இதுக்கெல்லாம் தனியா கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிருங்க சார். இல்ல கன்சல்டிங் ஃபீஸ்லாம் இப்ப அவங்க வீட்டுல கொடுப்பாங்க. அங்க வந்து வாங்கிக்க வேண்டியதுதான். மேஜர் நாராயண் சார் போட்டாரு. பாத்தீங்களா, இவர் 8, அவங்க மனைவி 12, சன் வந்து 2. சரிங்க. இது என்ன சொல்றதுன்னா, இது வந்து ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒண்ணு அல்ல. இல்ல சாதகம் என்பதே உங்களுக்கான வாழ்க்கை சூழல்கள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு பாக்குறது தான் சாதகம். இப்போ எப்படி நம்ம வானிலை அறிக்கை கணிக்கிறாங்க இல்லையா, புயல் மையம் கொண்டிருக்கிறது, அதனால மேகமூட்டமாக காணப்படுகிறது, அதனால உங்களுக்கு இடியுடன் கூடிய மழை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வச்சுக்கலாம். இல்ல அதான் கணிப்பு தான். அந்த மாதிரி என்னன்னா இந்த 6 இருந்தா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது கணிப்பது தெரியல. ஆனா எல்லாருக்குமே அந்த கணிப்பு பொருந்துமா அப்படின்னா, இதை தாண்டி இன்னும் நிறைய காரணிகள் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு மட்டன் பிரியாணி செய்ய போறோம்னா அந்த மட்டன் இலசா இருக்கணும், நல்லா இருக்கணும் மட்டன். ஓகேங்களா? அப்ப மட்டன் மட்டுமே நல்லா இருந்துட்டா உடனே பிரியாணி நல்லா இருக்குமானா இல்லையா? அதுல போற எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி முதல் மேஜர் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன். அது நல்லா இருக்குதா? ஓகே, எடுத்து வச்சாச்சு. அதுக்கு பிறகு அதில் போடக்கூடிய அரிசி அது நல்லா இருக்குதா? அதை எடுத்து வச்சாச்சு. இப்படி ஒவ்வொன்றும் நல்லா இருக்கிற அமைப்பாக பார்த்தா தான் சிறப்பாக அமையும். ஆனால் நம்ம இங்கே பார்க்குற இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, நம்பர்ன்றது ஒரு பார்ட், ஸ்டார்டிங் பார்ட். அதை பார்த்தோன்னே ஓகே, அது அங்கே கொஞ்சம் சாதகமாக இல்லை அப்படின்னா நம்ம வேற வேற வகையில் அதை மாற்றி அமைச்சிக்கலாம். அவ்வளோதான்.
அதுக்காக பாக்குறது. நீங்க பெரும்பான்மையான இடத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். வரலாற்றை கூட நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்க, 6ஆம் தேதி பிறந்தவங்க, 12ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுமையா இருப்பாங்க. சரிங்களா? தமிழக சூப்பர் ஸ்டாருடைய டேட் ஆஃப் பர்த் 12. விவேகானந்தரும் 12 தானே? பாரதியார் 12. கலைஞர் 3 சார். கலைஞர் 3. கலைஞர் 3. இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆளுமை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 6, 9 இருப்பாங்க பெரும்பாலும். நம்ம 9ங்க சார். அப்ப நீங்க ஒரு ஆளுமை தான். இல்ல நானும் 3. நானும் ஒரு ஆளுமை தான். அண்ணன் ஆளுமதியும் சார். அவர் இந்த பிரபஞ்சத்தோட பேசக்கூடிய ஒரே நபர். அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுடலாம். நம்ம அவரு கூடயே போயிடலாம். சரிங்க. இப்போ இன்னைக்கு பாடத்திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 12 அப்படிங்கிறது ஒரு முழுமையை தாங்கி நிற்கின்றது 1. 2வது என்னன்னா 10 எண்களும் வாழ்க்கை முழுதும் உங்கள் உடனே இருந்து செயல்படுகிறது அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஆதாரம் தான் 10 விரல்கள். சரிங்களா? 10 விரல்கள். அப்போ மனுஷன் எதையாவது பிடிக்கணும் அப்படின்னா கை விரல்களை கொண்டு தான் பிடிக்க முடியும், அல்லது கால்களை கொண்டு தான் பற்ற முடியும். அப்ப என்ன ஆகுது? மனிதன் கூடவே இருக்கிறது அந்த எண்கள் எல்லாம். இன்னமும் கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விரல்களை வந்து தெரியல சித்தாவிலையும் ஆயுர்வேதம் சொல்லப்படுவது இந்த விரல்கள் வந்து பஞ்சபூதங்கள் தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? முத்திரை பயிற்சி முதல் விரல். முத்திரை பயிற்சி. அப்ப இந்த சுண்டு விரலுக்கு இது என்ன பூதம்? ஏழுமலையா நீங்க சொல்லுங்க ஐயா. சுண்டு விரல் என்ன பூதம்? நீர். என்னங்க ஐயா? நீர். நீர். அதான். அடுத்து முதல் விரல் நிலம். ஆகாயம். அடுத்தது காற்று. ஆகாயம். காற்று, நெருப்பு. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம சொல்லியிருக்காங்க. இது 2 விரல்லையும் அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? அவன் முதல்ல நிக்கிறது எதுன்னா நீர் தான் நிக்குது. முதல் பூதம் நீர் நிற்கின்றது. அடுத்து நிலம் நிற்கின்றது. உயர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால இருக்கிற எல்லா விரல்லையும் உயரமான விரல்ன்றதுனால அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஆகாயம் அப்படின்றோம். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது காற்று. அடுத்தது பாருங்க நெருப்பு. சில இந்த கட்ட விரலுக்கு என்ன பேருன்னா நெருப்புன்னு பேரு. காரணம் என்ன? இதுதான் எல்லாத்துக்கூடயும் இணையும். நெருப்பு நீரோட இணையும், நெருப்பு நிலத்தோட இணையும், நெருப்பு ஆகாயத்தோட இணையும், நெருப்பு காற்றோட இணையும் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப நாம பாக்குறது தசா பூதங்கள், தச சக்திகள், அது இதோட இணையுது. அப்போ நீங்க கை விரல்கள் வழியா என்ன பண்ணீங்கன்னா 10 சக்திகளை பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இந்த அக்கு பஞ்சரு, அடுத்தது வந்துன்னா அக்கு ப்ரெஷர்லாம் இருக்கு பாருங்க. அதுல பல பேருக்கு இன்னும் நம்பிக்கை கிடையாது. என்னதுங்களா? விரல்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் அழுத்தினாலே நோய் தீர்ந்து போயிடுமா? தீர்ந்து விடும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பாடியினுடைய செகண்ட் ஹார்ட் பாதம்னு. அந்த படம் தெரியுதுன்னு பாத்துக்கங்க, காமிச்சிடுறேன். ஹீலிங்லயும் விரலை வச்சு தானே பண்றாங்க சார்? ஹீலிங்னு ஒரு அக்குபஞ்சர் மாதிரி. ஏழுமையா நடுவிரல் வந்து எந்த சக்தி, அது எதை குறிக்குதுங்க? ஆகாயம். ஆகாயம். இந்த மாதிரி கால் விரல்களுக்கு ஏதாவது இருக்குங்களா? இப்ப நம்ம கை விரல்களுக்கு சொன்ன மாதிரி நீர், நெருப்பு அந்த மாதிரியும், இல்ல இதே ஆர்டர் தான் அதுங்களா? இல்ல, அது எண்ணிக்கைக்கு பயன்படுத்திக்கலாமே தவிர அது தனிப்பட்ட பெயர்கள் எதுவும் வைக்கப்படவில்லை. இல்ல, அதுக்கு தனியா அப்படி எதுவும் சொல்லலைங்கய்யா. ஓகே. மோதிர விரல் வந்து நிலம் இல்லைங்களா? நீருங்கய்யா. இது நிலம். ஆள்காட்டி விரல் வந்து காற்று. ஆமா. பெருவிரல் வந்து நெருப்பு.
ஆமாய்யா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்ல ஆள்காட்டி விரல் தப்பா சொல்லிட்டீங்க. நீர் இது நெருப்பு. ஆள்காட்டி விரல். நீர் கிடையாது. நெருப்பு. ஐயா கட்டை விரல் தான் நெருப்பு. கட்டை விரல் கரெக்ட். பெருவிரல் தான் நெருப்புங்க சார். ஆமா பெருவிரல் கரெக்ட். ஆள்காட்டி விரல் காற்று. காற்று. ஜோதிடர் ஏழுமையா சொல்லிவிட்டார். சார் அவர் அந்த கையை வச்சு முத்திரை இதெல்லாம் செய்யறதுனால அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு அந்த ஏரியா. ஆமா அவரோட சப்ஜெக்ட். ஆமா, கொஞ்சம் அவர்கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும் கிளாஸ் முடிட்டு. தெரியுங்களா? இல்ல சார், இன்னும் ஓபன் ஆகலைங்க. இன்னும் ஓபன் ஆகலைங்க சார். எஸ் சார். தெரியுதுங்களா? ஏதோ காலில் புள்ளி புள்ளியா கலர் கலரா, கையில புள்ளி புள்ளியா தெரியுதா? இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க அக்குத்தெரப்பில. இதெல்லாம் பாயிண்ட்ஸ். இந்த காலில் பார்த்தீங்கன்னா சில உறுப்புகளுடைய படம்லாம் போட்டிருப்பாங்க. இந்த அந்தந்த உறுப்புகளுடைய நெர்வ் எண்டு வந்து இதில் முடிகிறதா சொல்றாங்க. அதனால தான் வந்து சைனாவில் என்ன பண்ணனா பார்த்த ஒரு மனிதனுடைய செகண்ட் ஹார்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய நடுவிரலுக்கும் கட்டை விரல் பக்கத்தில் இருக்கிற விரலுக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில பாருங்க கண்ணு தெரியுதா? அந்த இடத்துல வச்சு நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும், கண்ணு பிரச்சனை தீர்ந்துடும். அதனால்தான் இப்போ சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஏன் காலை எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி எண்டு வரைக்கும் ரத்தம் பாயணும். அது பாயறதுல பிரச்சனை வந்ததுன்னா என்ன ஆகுன்னா, உள்ள இருக்கிற அந்த உறுப்புகள்லாம் அங்கங்கே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் என்ன பண்ணேன்னா, இதனால இந்த இடத்துக்கு ரத்தம் வந்து போகலை, இந்த இடத்துல ஒரு பார்ட் அழுகுது காலில் அப்படின்னா, அது உள்ள இருக்கிற அந்த உறுப்பும் அழுகிடும். அதனால தான் அதுக்கு ப்ரிவெண்டா என்ன பண்ணாங்கன்னா கால் எடுத்துறாங்க. ஓகே. செப்பல் போடாம நடந்தா ரொம்ப சிறப்புங்க ஐயா, அப்படிதானே? மிதியடிகள் இல்லாமல் நடக்க சொல்றது அதுக்காக தான். எல்லா இடத்துலயும் அப்படி நடக்க முடியாது. அது ஓகே ஓகே, புரியுதுங்க ஐயா, முடிஞ்ச வரைக்கும். பூமியில வந்து பாதம் படுற மாதிரி நடந்தா சிறப்பு தான். சரி, சிறப்பு. அடுத்தது இப்போ இந்த எண்கள் தான் சக்தி வாய்ந்தது அப்படின்றதுக்கான இன்னும் சில உதாரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க இல்லையா? நாம இப்போ நிறைய போட்டோ எல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய பேர் எப்படி வச்சிருக்காங்கன்னா, வேதாத்திரி மகரிஷி 2 கை இப்படி வச்சிருக்கிறார். புரியுதுல? அப்போ கை வழியா அவர் என்ன கொடுக்க விரும்புறாரு? கை வழியா என்ன கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆசீர்வாதன்றது கையால தொட்டு அவங்கள நீ நல்லா இருன்னு சொல்றது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வழியாக எண்கள் செயல்பட்டு அந்த எண்களை கொண்டு தான் நீங்க அவங்கள ஆசீர்வாதம் பண்றீங்க. அதே போல நாம யார்கிட்டயாவது போய் ஆசீர்வாதம் வாங்குறதா இருந்தாலும் அவங்களுடைய காலை தொட்டு பாதம் தொட்டு தான் நம்ம வணங்கி எடுத்துக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்னா, நாம கொடுப்பதாக இருந்தாலும் பெறுவதாக இருந்தாலும் எண்கள் வழியாக தான் கொடுக்க முடியும், பெறவும் முடியும். அதனால தான் சில ஞானிகளை பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்கள காலை தொடறதுக்கு பக்கத்துல போனீங்கன்னா விட மாட்டாங்க. டப்புன்னு பிடிச்சிருவாங்க உங்களை. ஏனென்றால் மனிதனுடைய சக்தி கண்கள் வழியாக, கை விரல்கள் வழியாக, கால் விரல்கள் வழியாக என்ன பட்டிருக்கிறது? செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் ஞானிகள் என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஒரு பொருளை தொட மாட்டாங்க. அதே போல காலில் விழுந்து அவங்க விரல்களை தொட விட மாட்டாங்க. ஏன்னா அது வழியா சக்தி வெளிப்பட்டு இருக்குது. கண்ணு, கைவிரல், கால் விரல். இப்போ இதெல்லாம் நம்ம சாமியார் எல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இதுதான் ரீசனா சார்? ஆமாங்க ஐயா. அது வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது அதான் சொல்றேன், அதெல்லாம் வேற வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சார் இந்த கண் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க வீடியோ சார். அனுப்புங்க. கடைசி 10-15 நிமிஷம் நான் கவனிக்கல, இங்க ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன். ஐயா அவ்வளோ நம்மளது இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். சரி, ஓகே சார். ஒரே ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார், இந்த கண் பிரச்சனைக்கு சொன்னீங்க சார், கால் விரல் பத்தி. கண் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் உங்களுக்கு கால் பாதம் காமிச்சேன் இல்லையா? அதுல கண்ணுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது.
சரிங்க சார். நீங்க நெட்ல போனீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். சரிங்க சார். சரி சார். அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கால் பாதத்துல நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் எங்கெங்க அதனுடைய நெர்வ் எண்டு இருக்குன்னு பார்த்தா அதுல படம் போட்டிருப்பாங்க. அங்க சரிங்க நீங்க சார். வந்து ப்ரெஷர் பண்ணீங்கனாலே போதும், அந்தந்த உறுப்புகளுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடும். சரிங்க சார். தேங்க்ஸ். சரிங்களா? நன்றி, நன்றிங்க. சரி, இன்றைய பாடத்திட்டம் இவ்வளவுதான். சரிங்களா? 12 என்பது ஒரு முழுமை. உங்க கூடவே எண்கள் இருக்கின்றது, எப்பொழுதுமே எண்கள் இருக்கின்றது உங்க கூட. எந்த மாதிரி இருக்குன்னா பாசிட்டிவ் நம்பராகவும் நெகட்டிவ் நம்பராக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வந்து என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு எதுன்னா 10 கை விரல்கள், 10 கால் விரல்கள். இன்னொரு டைமென்ஷன் வந்து குருவனுடைய தன்மையுடையதுன்னு சொல்றாங்க சார். என்னங்கய்யா? குருவனுடைய குரு, அதாவது கற்றுக் கொடுக்கிற ஆசிரியருடைய தன்மையுடையது 12ன்னு சொல்றாங்க. ஆமாம்மா, அதுதான். நீங்க 12 எடுத்தீங்கன்னா அதுல நிறைய சிறப்புகளுக்கு தான் இருக்குது, நீங்க தேடி எடுங்க. நம்ம அடுத்தது நம்ம யார் ஒரு வேலுமதன் ஐயா பொறுப்பேற்றிருக்காங்க, நம்பிக்கை என்கிற இது எண்ணிக்கை என்கிற புத்தகத்தை இருக்கு. அதனால அதுல எல்லாம் வந்துடும். 1ஓட சிறப்பு என்ன, 2ஓட சிறப்பு என்ன, 3ஓட சிறப்பு என்ன, 10 12ஓட சிறப்பு வரைக்கும் என்னென்ன இருக்குன்னா எல்லாம் அதுல வரும். நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்திக்கலாம். ஐயா எப்போங்க ஐயா கிடைக்கும் புத்தகம்? ஐயா இனிமே ஸ்டார்ட் பண்றேன் ஐயா. ஒரு இந்த வரைக்கும் ஒரு 1 மந்த்ங்க ஐயா. சரி, ஏற்கனவே ஒருத்தர் நம்பிக்கைக்கு 1 மந்த்னாரு, ஆளை காணோம். நானும் 1 மந்த் சொல்றேனா? 1 மந்த் சொல்றீங்க, நீங்களும் இருப்பீங்கன்னு தெரியல. கண்டிப்பா முடிக்கிறேங்க ஐயா. நன்றி, நன்றிங்க. சரி, இன்றைய பாடத்திட்டம் நிறைவடைகிறது. முழுமை பெறலனாலும் அப்பப்போ கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் முழுமை அடைய வைக்கலாம். சரிங்கய்யா, சரிங்கய்யா. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா உங்களுக்கு? எண்கள் சம்பந்தமான கேள்விகள் ஏதேனும் இருக்கின்றதா? சார் இப்போ எண்களை பற்றின கேள்விகள் இல்லை சார். பட் இப்போ எண்களை இப்ப வந்து நாம இதைய எப்படி வந்து ஒரு ஒரு மனசு ஏத்துக்கிறதுக்கான விஷயங்கள் இது வந்து எப்படி நாம் அதைய உருவாக்குறோம் சார். இப்போ ஆக்சுவலி எதுக்குமே ஒரு எடுத்துக்காட்டுகள், ஒரு காரணங்கள் ஒரு தேவைப்படுது இல்லைங்களா? அது மாதிரி எண்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஹியூமனா, ஒரு சாதாரணமான மனுஷனா இருக்கிற நான் அதை எப்படி நம்புறது சார்? இல்ல சார், அது அது நீங்க வந்து இது வரைக்கும் பழகல, இனிமேல் பழகுங்கன்ற நானு. வேற ஒண்ணும் இல்லை, இது வரைக்கும் பழகல. சரி, இப்போ ஒரு கம்பியில மின்சாரம் போயிட்டு இருக்குது, 2 ஃபிளாஷ் அதுல போடுறாங்க, மின்னல் மாதிரி 2 குறியீடு போடுறாங்க, நீங்க தொடாம இருக்கிறீங்களே. அது ஆமா என்ன சார். சும்மா குறியீடு தானே இருக்குது, நீங்க தொட்டுட்டு போறீங்களா? இல்லையே. இல்ல, அது கரண்ட் போயிட்டு இருக்குதுன்னு இண்டிகேட் பண்ணுது. அப்போ இது வரைக்கும் நீங்க கண்ணால பார்க்காத, இல்ல காதால கேட்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து அது பவர்ஃபுல்னு உணர்றீங்களே எப்படி? அது படம் போட்டான அது மாதிரியே ஆயிருவோம்னு சொல்றாங்க, அதனால பயம் வந்துருது, நம்ம சொல்றது இல்லை. இந்த உணர்வு தூண்டப்படுது சார். அப்ப எண்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த உணர்வுகள் வரும்னு சொல்றீங்க. நீங்க நம்புறீங்களா இல்லையா? ஆமா. அபிகரன் சார், சார் கரண்ட்ங்கிறது ரொம்ப பெரிய சக்தி, நீங்க நம்புறீங்களா இல்லையா? எஸ் சார். என்னைக்காவது தொட்டு அதனுடைய மொத்த கரண்ட்டுடைய எஃபெக்ட் உங்க மேல அடிச்சு ஒரு 50 அடி 100 அடி கொண்டு போய் தள்ளி விட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல சார், அடி வாங்கி இருக்கிற அப்படி ஒன்றும் பெருசா விழுந்தது இல்ல. பட் அது உயிர் எடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குன்னா அது மேல ஒரு பயம் இருக்கு. அதுதான் ஐயா, உயிர் எடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்குன்னு நீங்க எப்படி உணர்ந்துக்கிட்டீங்க? அது இறந்துருக்காங்களா சார், ரொம்ப பேர் கரண்ட் அடிச்சு இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாமளும் தெரியாம அதுல வச்சு அடி, பயங்கரமான அடி வாங்கி இருக்கிறோம். தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? எஸ் சார். அதே மாதிரிதான் நீங்க என்ன பண்ணுங்க, எண்கள் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எந்த இடத்துல எண்கள் இல்லாம இருக்குன்னு பாருங்க. வாய்ப்பே இல்லை சார். அப்ப வாய்ப்பே இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய சக்தின்றதை புரிஞ்சுக்கங்கன்ற நான் அதான். ஏன்னா இப்போ கரெக்டா ஒரு மணி 6:23 அப்படின்னா அது அந்த இடத்துல குறிக்கான இந்த தேதி 22ஆம் தேதி 6:23க்கு எங்க இருந்தேன்னா இந்த மீட்டிங்ல இருந்தேன்னு சொல்ல முடியும். அதுதாங்க ஐயா, ஏதோ ஒண்ணு. அப்போ நீங்க காலம்னு குறிப்பிடுவது எண்கள் மட்டும்தான் இருக்கு அதுல. எஸ் சார். இல்ல வேற என்ன இருக்கு அதுல? ஒண்ணும் கிடையாது சார். 6:23ன்றது என்னது? ஒரு நம்பர் தானே. கண்டிப்பாங்க சார். அதை நம்ம காலமா உணர்றோமா இல்லையா? கண்டிப்பாங்க சார். அப்போ இந்த எண்கள் அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு நான் இப்ப சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல, சக்திகள் தான் சக்தி வாய்ந்தது, அதனுடைய குறியீடுகள் தான் எண்கள்.
சரிங்களா? மின்சாரம்ன்றதுக்கான 2 மின்னலை போட்டுட்டா அது மின்சாரம்னா அது மின்சாரம் இல்ல. மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான இண்டிகேஷன் தான் நமக்கு அந்த 2 மின்னல். அதே போல நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்கள் சக்தி வாய்ந்தது அல்ல. சக்தி வாய்ந்ததாக நம்ம கருதக்கூடிய ஆற்றலுடைய குறியீடுகள் தான் எண்கள். சார், சக்திகள் தான் சக்தியானது. அதாங்க ஐயா, அதனுடைய குறியீடுகள் தான் எண்கள். ஓகே நான் சார், உங்ககிட்ட தேங்க்யூ. ஏற்கனவே சக்தி சொல்லியிருக்கிறேன். சக்தி வாய்ந்தது, அதன் குறியீடுகள் தான் எண்கள். இல்ல அதான் நான் எண்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த போட்டோ தான் நீங்களா இல்ல. நீங்க எப்படி இருப்பீங்கன்றதுக்கான ஒரு உருவ அமைப்பு கொண்ட ஒரு தாள் அது, அவ்வளவுதான். எஸ் போட்டோ சார். தான் அது. அப்ப மோஸ்ட் பவர்ஃபுல் யாருன்னா அந்த போட்டோவான்னு கேட்டா இல்ல அந்த போட்டோல இருக்கிற மனிதன். அந்த மனிதன் எப்படி இருப்பான்றதுக்கு தான் நம்ம போட்டோ பிடிச்சு காமிக்கிறோம். அந்த மாதிரி எண்கள் என்பது சக்திகளுடைய பிரதிபலிப்பு, சக்திகளுடைய வரி வடிவம், சக்திகளுடைய ஒளி வடிவம், சக்திகளுக்கான குறியீடு, அவ்வளவுதான். ஐயா, சக்திகளின் குறியீடுகளான எண்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது? அதாங்க ஐயா, நீங்க எண்களா எப்படிலாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ அப்படிலாம் அந்த சக்தி உங்க கூட வந்துடும். இப்போ ஆப்பிகன் சார்ட்ட கேட்கிறேன், சார் பஞ்சபூதங்கள் என்னென்ன சார்? 5 சார். அதாங்க ஐயா, என்னென்ன? நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. அவ்வளவுதான். இப்போ அவர் சொன்னார் பாருங்க, 5 தான், அது உண்மைதான். ஆனா அங்க என்ன பயன்படுத்துறேன்னா பயன்படுத்தல. பண்ணல. 1 2 3 4 5ன்னு பயன்படுத்தி இப்போ நீங்க சொல்றேன். எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டீங்க இல்லையா? நீங்க எங்க சொன்னாலும் ஆர்டரா சொல்லுங்க, அந்த ஆர்டர்ல நம்பர் இருக்கட்டும். 1 நீர், 2 நிலம், 3 ஆகாயம், 4 காற்று, 5 நெருப்பு. அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துலயுமே நம்பர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அது பவர்ஃபுல்லா மாற ஆரம்பிச்சிடும். நீங்க இப்போ யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, சரில, அவர் எப்ப தரான்னு அவர் சொல்றாரோ இல்லையோ, நீங்க கேட்கணும் இது என்ன தேதியில எப்ப கிடைக்கணும். அதுக்கு ஒரு டேட் அவர் சொல்லணும். இல்ல நீங்க யார்கிட்ட வாங்கினா நீங்க ஒரு டேட் சொல்லணும். அதாவது நீங்க செயல்படக்கூடிய எல்லா காரியத்திலையும் டைம்னு ஒண்ணு இருக்குது, அதை பயன்படுத்துங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கிறேன், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவு. அந்த குறிப்பிட்ட அப்படிங்கிறதே வந்து எண்களை பயன்படுத்துறதுக்கு தான். அப்ப அப்படி பண்ணாலே நீங்க எண்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. நீங்க வந்து டைம் கான்சியஸ்ல இருக்கீங்கன்னா நீங்க எண்களை பயன்படுத்துறீங்க. நீங்க சொல்லும் போது 1 2 3ன்னு ஆர்டர் சொல்றீங்கன்னா நீங்க எண் கான்சியஸ்ல இருக்கிறீங்க. இப்ப நம்ம அந்த கான்சியஸ் இல்லாமலே தானே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுதான் கூடாதுன்ற நான். சார் குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவா? ஆமாங்க ஐயா. அதை தான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன். நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்கறேன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்கன்னா நீங்க அந்த 5 பாயிண்ட் சொல்றீங்க தவிர 5ங்கிற நம்பர் அங்க பயன்படுத்துறீங்கன்னா இல்ல சார். பாயிண்ட் நம்பர் 1 இது சார், பாயிண்ட் நம்பர் 2 இது சார், பாயிண்ட் நம்பர் 3 இது சார், பாயிண்ட் நம்பர் 4 இது சார், பாயிண்ட் நம்பர் 5 இது சார். அப்ப நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே நீங்கள் எண்களை மிக்ஸ் பண்ண முடியும். மிக்ஸ் பண்ணி நீங்க கான்சியஸோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பவர்ஃபுல்லா மாறும். அந்த பவர் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். நீங்க வீட்டுல சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு சாதம் சாப்பிடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இதுவே நீங்க ரயில்வே கேண்டீன்ல போய் சாப்பிட்டு பாருங்க, அங்க சாதம்ங்கிறது இவ்வளவு எடை தான். 200 கிராம் சாதம்னா 200 கிராம் தான் சாதம். அப்ப அங்க எல்லாம் வெயிட் தான், ஃபுட் எல்லாமே வெயிட் தான். நம்ம வீட்டுல ஃபுட் வெயிட் போட்டு சாப்பிடுறது இல்லை. ஆனா அங்க ஃபுட் வெயிட் போட்டு தராங்க. ஏன் வெயிட் போட்டு தராங்க? ரயில்வே கேண்டீன்ல ஃபுட் எதுக்காக சார் வெயிட் போட்டு தரணும்? நம்ம காசு கொடுக்குறோம், நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அவங்க எதுக்கு அளந்து கொடுக்குறாங்க நமக்கு? அவங்களோட குவான்டிட்டி அப்பதான் டிசைட் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு எவ்வளோ ரைஸ் போட்டா எவ்வளோ சாதம் வரும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது கரெக்டா இருக்கும். அதெல்லாம் இல்லைங்கய்யா. நான் சொல்றது உங்களுக்கு இடையில தானே கொடுக்குறாங்க. 1 கிலோ அரிசியை போட்டீங்கன்னா அது வெந்துச்சுன்னா 1 கிலோ சாதம் தான் இருக்குமா? அதிகமா இருங்க. டபுள் ஆயிடும் அப்படியே வெயிட். ஆமா, double. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக நமக்கு அளந்து கொடுக்குறாங்க? நம்ம தான் காசு கொடுக்குறோம், அவங்க கொடுக்க வேண்டியது அப்படியே. எதுக்கு அளந்து கொடுக்குறாங்க? ஒரு முறை எனக்கு ஒரு அளவு இருக்கணும் இல்லைங்க சார், அதுக்காக. அதுதாங்க ஐயா, எதுக்காக அந்த அளவுன்னு கேக்குறேன். இல்ல, ஒரு
ஒரு மனுஷனுக்குன்னா ஒரு நேரத்துக்கு இந்த உணவு இந்த சாப்பாடு இந்த எடை இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு வெல்த் WHOவோட ஒரு சின்ன ஒரு குறியீடா இருக்கலாம் சார். அதை வச்சு அவங்க கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் இல்ல. லாப நோக்கத்திற்காக இல்ல அதெல்லாம் இல்ல. அவங்க எதுக்காக அப்படி எடை போட்டு கொடுக்குறாங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சராசரி மனிதன் வீட்டில் இருக்கும்போதும் வேலைக்கு போகும்போதும் எவ்வளவு சாப்பிடுவான்றது ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப ரயில்ல பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரயில்ல பயணம் பண்ணிட்டு இருக்கனால என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க எப்பொழுதுமே ஆபீஸ் போனாலோ, இல்ல வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாலோ, எவ்வளவு சாப்பிடுவீங்களோ, உங்களுடைய பழக்கத்தின் காரணமாக நீங்க போய் அவ்வளவு சாப்பிட்டுருவீங்க. புரியுதுங்களா? ஆனா ரயில்வே அப்படிங்கிறது நீங்க வெறும் பயணம் பண்ணக்கூடிய நேரம் தான். அதனால அங்க எனர்ஜி குறைவாகத்தான் செலவாகும். அப்படி குறைவா செலவாகிறதுனால நீங்க பாதி அளவு உணவு எடுத்துக்கிட்டா போதுமானது. புரியுதுங்களா? நீங்க எப்பயுமே வேலை செய்யற மாதிரி உணவு எடுத்துக்கிற அதே அளவுக்கு மறந்து போய் அங்க எடுத்துருவீங்க. அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த அளவுகள்லாம். அப்ப அது எவ்வளவு எடை இருக்கிறது, அது எவ்வளவு கலோரி இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க ஏன் சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நீங்க பயணம் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு சக்தி தேவையில்லை. ஒரு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு எவ்வளவு சக்தி தேவை? 1500 கலோரி தேவைன்னா, நீங்க வந்து பயணம் பண்ணும்போது ரயில்ல பயணம் பண்ணும்போது 500 கலோரி இருந்தா 6:30 போதும். ஆயிடுச்சு சார். வந்துட்டாங்க முடிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்போ நீங்க மறந்து போய் நீங்க அங்க இருக்கும் போதும் அதே அளவுக்கு எனர்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மலை கழிவுகள் எல்லாம் எல்லா ட்ரெயின்லயும் நிரம்பி வழியும். தேவையில்லாம நிறைய தண்ணி செலவாகும், நிறைய ஒர்க் அதிகமாயிடும். இப்போ ஒரு ஒரு பேப்பர்ல கூட ஒரு நியூஸ் போட்டாங்க. என்னதுங்களா, சத்துணவு திட்டத்தை அதிகப்படுத்தினால காலை உணவுலாம் கொடுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, பள்ளி கக்கூசுகளில் மலம் மிதக்கிறதுன்னு என்னமோ போட்டாங்க பேப்பர்லாம், நிரம்பி ஒழிக்கிறதுலாம். அந்த மாதிரி வந்துன்னா ரயில்வே அப்படிங்கிறது நீங்க பயணம் பண்றதுக்கு என்ன எனர்ஜி இருந்தோ அது போதும் அப்படின்றனால தான் அவங்க எல்லாம் எடையில சொல்றாங்க, கலோரியில சொல்றாங்க. புரியுதுங்களா ஐயா? வேற எந்த நோக்கமும் இல்லை, லாப நோக்கமோ அது இதுன்னு அந்த நோக்கம்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க மறந்து போய் எப்பவுமே எடுக்கிற அளவுக்கு எடுத்துருவீங்க. அப்படி எடுக்காம நீங்க அலர்ட்டா இருக்கணுன்றதுக்கு தான் அந்த அளவு. ஓகேங்களா? நீங்க எப்பயுமே சாதாரணமா நீங்க வேலைக்கு போறீங்கன்னா 4 சப்பாத்தி சாப்பிடுவீங்கன்னா, நீங்க இப்ப டிராவல்ல இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அதுக்கான எனர்ஜி இருந்தா போதும். 2 சப்பாத்தி இருந்தா போதும். ஒரு சப்பாத்தியோ 2 சப்பாத்தியோ சாப்பிட்டா போதும். இது தெரியாம நீங்க என்ன பண்ணீங்க, எப்பவும் போல 4 சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுருவீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இல்ல அப்படி இருந்து அது உங்களுக்கு போய் உடல் உபாதைகளையும் நோய்களையும் மலத்தையும் அதிகப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? மீண்டும் நாம் நாளை காலை சந்திப்போம். லட்சுமிமா சொல்லுங்கம்மா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் உலகில் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே. ரொம்ப சொல்லிட்டீங்க எனக்கு. ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள ஈடு இணையில்லா சக்தியின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே. இயற்கை பேராற்றலை. இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மனது நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே. எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலை. அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி.
எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும்